அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் சப்ஜெக்ட் ஷேப்பியன்ஸ். உங்கள் அனைவரையும் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் சார்பாக வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிகவும் நன்றி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்புல நாம பேசவிருக்கிறோம். பேச போறவர் நமக்கு வழக்கமான அறிமுகமானவர். அவரை பற்றி நான் பெருசா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரைனர், சைக்காலஜி, ஹிப்னாசிஸ், டிஏ, இப்படி பல ஏரியால எக்ஸ்பர்ட் ஆனவர் மிஸ்டர் முத்தையா ராமநாதன். 6 மில்லியன் வருஷம் ஆகுது நாம மனித இனம் தோன்றி. நம்மளோட முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு அத்தனைக்கும் காரணம் சிந்தனை. மற்ற விலங்கினங்கள்ல இருந்து நாம எப்படி மாறுபட்டு இருக்கோம், இந்த மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு, ஒரு நெருப்பு உண்டானதுல என்ன மாற்றங்கள், உணவுல ஃபுட் செயின்ல நாம எப்படி டாப்ல வந்தோம், மனித இனம் வளர வளர என்ன மாதிரி இனங்கள்லாம் இருந்தது, மற்ற இனங்கள்லாம் இருந்தது எப்படி அழிஞ்சுது, மொழி எப்படி வளர்ந்தது. நம்ம காசிப்னு சொல்றோம், இந்த காசிப் தான் நிறைய மொழி வளர்ந்தது காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் நேரம்னு பார்த்தா ஒண்ணு கிடையாது முன்னாடி. சோ இன்னைக்கு நாம வகுத்து வச்சிருக்கோம். சோ 24 மணி நேரம், ஒரு வருஷம், இப்படி ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கு. 01, 00, 10, 11 இப்படின்னா இது யாருக்கு புரியும்னு பார்த்தா பெரும்பாலான புரியாது. இந்த 01ன்றது என்னன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல 0ன்றப்ப கரண்ட் ஆஃப் ஆகுறதும், 1ன்றப்ப கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பல்சஸ் இன்க்ரீஸ் ஆகுதும், இந்த மாற்றங்களை வச்சுதான் லாங்குவேஜ்ல கோடிங் எழுதுனாங்க, கண்டுபிடிச்சாங்க. இது என்ன செய்ய போகுது வருங்காலத்துல, இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், மிஷின் லாங்குவேஜ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. வருங்காலத்துல என்ன செய்ய போகுதுன்னா நம்மளே ஆட்சி செய்ய போகுது அப்படின்ற ஒரு கோணம் இருக்கு. இப்படி எல்லாம் சிந்திச்சிருக்காரு நம்மளுடைய எழுத்தாளர். இத பத்தி டீட்டெயிலா நம்ம ராமு சார் சொல்ல போறார். பேராசிரியர் யுவல் நோவா ஹாரி இப்ரு பல்கலைக்கழகத்துல இருந்து ஜெருசலேம் இஸ்ரேல்ல புத்தக திறனாய்வு எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை பத்தி, ஷேப்பியன்ஸ் என்ற புத்தகத்தை பத்தி தமிழ்ல திறனாய்வு செய்ய போறது திரு முத்தையா ராமநாதன் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறார். வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி அவருடைய உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடை முத்தையா ராமநாதனுக்காக. இல்ல, அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம், ஏராள நன்றிகள். வந்திருக்கிற எல்லோருக்கும் வரவேற்பேன். சரியா? சேப்பியன்ஸ் புக்கை பத்தி எதனா ஏற்கனவே தெரியுமா? என் கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? அதாவது என்னுடைய சேப்பியன்ஸ் கிளாஸ் யாராவது இங்க இருக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல, எல்லாரும் புதுசு. அப்ப இனிமே நான் என்ன சொல்றேனோ அதுக்கு பேர் தான் சேப்பியன்ஸ். சரியா? என்ன கதை விடுறேனோ இல்ல, நான் புக்கு படிச்சுட்டேன். அப்படியா? சரியா? ரைட். இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி புக். இவர் எழுதின இன்னொரு புக்கும் இருக்குது, ஹோமோ டியஸ். ஹோமோ டியஸ்னா மனித கடவுள் அப்படின்னு பேரு. மனிதன் எப்படி கடவுளா மாறினான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அவன் கடவுளா மாறுகிறான் அப்படின்னு சொல்றாரு. இது அடுத்த வாரம் பார்ப்போம் இத. சரியா? இப்போ வந்து சேப்பியன்ஸ். சேப்பியன்ஸ் அப்படின்னா என்னன்னா மனிதன் அர்த்தம், அவ்வளவுதான். மனிதன்கிறதுல நம்ம எல்லா விலங்குகள்லையும், எல்லா பறவைகளையும், எல்லா பூச்சிகள்லையும் ஏராளமான வெரைட்டி இருக்குது. இப்ப நாயின்னு எடுத்தீங்கன்னாலே அதுல எப்படியும் ஒரு 100 வெரைட்டி இருக்கும். டிஃப்ரெண்ட் நாய்கள் இருக்குது. அது போல பறவைகள்ல டிஃப்ரெண்டா இருக்குது, வண்டிகள்ல டிஃப்ரெண்டா இருக்குது, கழுதையில டிஃபரன்ஸ் இருக்குது, குதிரையில டிஃபரன்ஸ் இருக்குது. மனிதன்லையும் ஒரு 10 வெரைட்டி இருந்தது. அந்த 10ஐயும் நம்ம போட்டு தள்ளிட்டோம். நாம் கொலைகாரர்கள், எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து விட்டோம். அப்புறம் இங்க நல்லா நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், டயலாக் எல்லாம் பிரமாதமா பேசிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னால சேப்பியன்ஸ் சொல்றாரு. இதுல கடைசியா வந்தது ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது நாம. சேப்பியன்ஸ்னா என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, அறிவு இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சேப்பியன்ஸ்ங்கிறது நம்முடைய பேர் முழுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நான் வந்து அறிவுள்ளவன், புத்திசாலி. புத்திசாலின்னு தெரிஞ்ச புத்திசாலி, சும்மா புத்திசாலி இல்ல. புத்திசாலிங்கிறது தெரிஞ்ச புத்திசாலி. நான் இப்ப என்ன பண்றேன், இதை கட் பண்ண பாக்குறேன். இருங்க, இந்த உங்களோட பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் சரியா வரல. நான் ஏதாவது மாத்தலாம்னு பார்த்தேன். இது எப்படி கட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, நீங்க உள்ளார போயிட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப கிளியரா கொடுங்க. அப்படியா? இப்ப கிளியரா. சரி, இப்போதைக்கு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதையும் பார்ப்போம். சரியா? ஜூம்ங்கிறதுனால ஏதாவது கத்துக்கணும்னு நான் டெஸ்ட் பண்ணி இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பத்தாது. சரியா? ரைட். யுவல் நோவா ஹராரியை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் புத்தகத்துக்குள்ள போவோம். மனிதரை பத்தி அவர் பேசுனதெல்லாம் போவோம். இவர் வந்து முதல்ல யூதர், இஸ்ரேல், ஜெருசலேம், அதுல ஹீப்ரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அதுல வரலாற்று பேராசிரியர். நம்ம ஊர்ல ஹிஸ்டரி படிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது வேற எங்கேயும் அவங்க செல்லுபடி ஆகல, வேற சீட்டு கிடைக்கலைங்கிறதுனால ஹிஸ்டரி படிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிண்டலாவும் சொல்றது, கம்ப்யூட்டருக்கு ஏன்டா போகல, ஹிஸ்டரி ஏன்டா படிக்கிறேன்னு கேட்டா, கம்ப்யூட்டருக்கு போனா அதை 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவ்வளோத்தையும் மாத்தி விடுறானுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப அக்பர் எத்தனை மரம் நட்டாரோ அவ்வளவுதான் நட்டாரு. என்ன, பாபர் எவ்வளவு போர் புரிஞ்சாரோ அவ்வளவுதான் புரிஞ்சாரு. பாபரோ அக்பரோ நினைச்சா கூட எதையும் மாத்த முடியாது, ரொம்ப சௌரியமா படிச்சிடலாம். இந்த கம்ப்யூட்டர் படிச்சா மாத்தி விடுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னாங்களாம். அந்த மாதிரி இல்லாமல் இவர் சாய்ஸ்ல விரும்பி படித்த பாடம் வரலாறு. வரலாறு இப்ப நான் சொன்ன கிண்டல் பண்ண மாதிரி அக்பர் பாபரோட இல்ல. இவர் வந்து உலகளாவிய அளவுல மெகா ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு சின்ன நகரமோ இல்ல ஒரு சின்ன ஊரோ சின்ன நாடோ ஒரு ஏசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் அப்படிங்கறத பத்தாது. இவருக்கு மொத்தம் உலகம் வேணும், ஒரு மொத்த உயிரினமும் வேணும். மெகா ட்ரெண்ட் தான் அவருக்கு பார்க்க தெரியும், பெரிய கேன்வாஸ் தான் அவருக்கு தெரியும். ஸோ அதுல பாக்குற ஆளு. அதுக்கப்புறமா நம்பர் 1 வரலாற்று பேராசிரியர். 2 அவர் வளர்ந்த சூழ்நிலை. இஸ்ரேல்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அடிப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 10 மடங்கு திருப்பி அடிப்பாங்கன்னா, சுத்தி இருக்கிற எல்லா நாடும் இவங்களை அடிப்பாங்க, இவங்க 10 மடங்கு திருப்பி அடிப்பாங்க. சண்டைக்கு நடுவுலயே இருக்கிற ஆள், மகா புத்திசாலி இனம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. அதுல இவர் ஜெருசலேம்ல ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. ரொம்ப நல்ல கான்ட்ரவர்சியல் மென்ஷன். நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப் ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேம்குள்ள எந்த ஃப்ரேம்லயும் அடங்காத ஒரு மனிதர் இவர். கிட்டத்தட்ட இன்னைக்கு 45-46 வயசு ஆகுது. ஒண்ணு. அதுக்கப்புறமா இவர் வந்து வெஜிடேரியன் பை பிராக்டிஸ். அவர் வந்து அசைவ உணவுகள் உண்பதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு இந்த கோழி வளர்க்கிற ஒரு பண்ணைக்கு ஒண்ணு போயிருந்தேன். அங்க அந்த கோழியை எப்படி கொல்றாங்க அப்படிங்கிறது வரிசையா நிக்க வச்சு எல்லாத்தையும் மெஷின் கழுத்தை வெட்டி போட்டுடுச்சு. பார்த்தப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, சோகமா இருந்தது. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே நான் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஆனா இந்த புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சீரியஸா சொல்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் நான் வெஜிடேரியனாக இருக்க வேண்டும், அப்பதான் உங்களுக்கு வேணுங்கிற புரோட்டீன் கிடைக்கும். டிசைனா வேற வேற சாப்பிடுங்க, கோழியே சாப்பிடாதீங்க. ஒரு நாள் கோழி, ஒரு நாள் ஆடு, ஒரு நாள் நண்டு, ஒரு நாள் மீன், ஒரு நாள் இறால், அப்படி சாப்பிட்டீங்கன்னா தான் டிஃபரெண்டா உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும். அப்பதான் மனித இனம் நல்லா இருக்க முடியும், அப்பதான் உங்க குழந்தைகள் நல்லா இருக்க முடியும். அப்பதான் பிற்காலத்துல ஒரு 1 லட்சம் வருஷம் கழிச்சு, இல்ல 10 லட்சம் வருஷம் கழிச்சு, இல்ல 10 மில்லியன் வருஷம் கழிச்சு இன்னொரு இனத்தை, குரங்குல இருந்து நாம வந்த மாதிரி நாம இன்னொரு இனத்தை உருவாக்குறதுக்கு உதவும். அதனால கண்டிப்பாக எல்லோரும் நான் வெஜிடேரியனாக இருக்க வேண்டும். புரோட்டீன் ரொம்ப ரொம்ப எசென்சியல். புரோட்டீன் நான் வெஜிடேரியனாக இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். சைவ உணவுல கிடைக்கிற புரோட்டீன் பத்தாது அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆங்கிள். அதுக்கப்புறம் நான் சைவம்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த புக்ல கோயங்கா, இந்தியன் கோயங்கா வந்து விபாசனா மெடிடேஷன் அப்படின்னு ஒரு தியானம் இருக்குது. இந்த பல்வகை தியானங்கள்ல விபாசனா ஒரு தியானம். இது சென்னையில பல்லாவரத்துல கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா நாகல்கேணின்னு ஒரு இடம் இருக்குது. அதுல அப்பப்ப 10 days ரெட்ரீட் விபாசனா மெடிடேஷன் பண்றாங்க. மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ பண்றாங்க. அந்த 10 நாளும் நீங்க உள்ள போய் சைலண்டா இருக்கணும். அவங்க கொடுக்குற தேநீர் மாதிரி ஏதோ ஒண்ணு, ரொம்ப சைவ உணவுகள் இட்லி மாதிரி ஏதோ கொடுப்பாங்க. என்ன ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்சி, கன்சர்வேட்டிவ், கட்டுப்பட்டி, என்ன இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் ரெகுலேஷனோட ஒரு 10 நாள் தியானம் சொல்லி கொடுக்கப்படும். அந்த தியானம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது இவர் கோயங்கா கையில கத்துக்கிட்டாரு. இவர் எழுதின சேப்பியன்ஸ் புக்ல இந்த கோயங்காவை பத்தி ரெஃபரன்ஸ் சொல்றாரு, நன்றிகள் சொல்றாரு.
அடுத்த புக்கு ஹோமோ டேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த புக்கை வந்து என்னுடைய ஆசிரியர் கோயங்காவுக்கு காணிக்கை அப்படின்னு அவருக்கே கொடுத்துடுறாரு. ஒரு பக்கம் வெஜிடேரியன், இன்னொரு பக்கம் விபாசனா மெடிடேஷன் தியானம், இன்னொரு பக்கம் நான் வெஜிடேரியன் சொல்றாரு, சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கடவுள் மறுப்பாளர், ஏத்தியிஸ்ட், சயின்ஸோட போற ஆள், முழுக்க முழுக்க சயின்ஸ். இவர் சொல்ற எல்லாத்துக்கும் சயின்ஸும் எவிடன்ஸும் டேட்டாவும் கையில பேக்கப் இருக்கும். ஒரு நம்பிக்கை கூட கிடையாது, ஒரு பிலீஃப் சிஸ்டம் கூட கிடையாது. இந்த பிலீஃப் சிஸ்டத்தின் அடிப்படையில நான் அவ்வாறு கருதுகிறேன், நான் அவ்வாறு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐட்டம் கூட கிடையாது. கொடுக்குற அவ்வளவு ரெஃபரன்ஸும் பேக்டப் பை எவிடன்சஸ், பேக்டப் பை டேட்டா. அதுக்கப்புறமா தினமும் 1 மணி நேரம் வாக்கிங் போவார். இவர் ஒரு நாய் வச்சிருக்கிறாரு, பக்கத்துல ஒரு காடு ஒண்ணு இருக்குது. அந்த காட்டுக்குள்ள இவர் டெய்லி லாங் வாக் அப்படின்னு ஒண்ணு போவார். ஏராளமான புத்தகங்கள் படிப்பார். அதுக்கப்புறம் புத்தகங்கள் எழுதுவார். இந்த புக் எழுதினார்னா, இவர் புக்கை எழுத ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே 30 நாடுகளில் 30 மொழிகளில் இந்த அங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு $1 மில்லியன் டாலர் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ரைட்டை எங்க கையில கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. எழுதுறதுக்கு முன்னாலேயே ஒரு காசு வந்துடும். இவர் எழுதுற புத்தகங்கள் எல்லாமே குறைந்தது 30 நாடுகளில் 30 மொழிகளில் தயாரிக்கப்படும் போதே மொழிபெயர்க்கப்பட்டு விடுகின்றன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்சுவல் ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. இவருக்கு வந்து ஆணுக்கு ஆணை பிடிக்கும், ஹோமோசெக்சுவல் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஆணை பிடிக்கும். அவரு காதலர் ஒருத்தர் இருக்கிறார் இவருக்கு, அவரை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டார். ஆனா இஸ்ரேல்ல அதுக்கான இசைவு கிடையாதுங்கிறதுனால கனடாவுக்கு ஃப்ரெண்டை கூட்டின்னு போயிட்டு கனடால கல்யாணம் பண்ணி இங்க வந்து இப்போ அவருடைய கணவரோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆச்சா, அதனால இவர் பேசுறது கான்ட்ரவர்சியலா இருக்கும், இவருடைய நடவடிக்கைகள் கான்ட்ரவர்சியலா இருக்கும். மாத்தி மாத்தி பண்ணுவார். ஒரு பக்கம் வெஜிடேரியன் பேசுவாரு, ஒரு பக்கம் கோயங்கா பேசுவாரு, ஒரு பக்கம் நான் வெஜிடேரியனா இருன்னு சொல்லுவாரு, ஒரு பக்கம் வாக்கிங் போவாரு, ஒரு பக்கம் புக் எழுதுவாரு, ஒரு பக்கம் புக் படிப்பாரு, இஸ்ரேல்ல இருப்பாரு. ஏன்னா ரொம்ப நாள் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியல் பீப்புள் தாங்க உலகத்தை மாத்துறாங்க. இந்த ஒரு ஸ்டீரியோ டைப் போட்டியில போட்டீங்கன்னா, இவர் காங்கிரஸ், இவர் பிஜேபி, இவர் டிஎம்கே, இவர் ஏடிஎம்கேன்னு போட்டீங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது வளர்ச்சிக்கு. இந்த பல சமாச்சாரமும் ஒன்னா சேர்ந்து வர்ற போது ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஆளுதான் கிரியேட்டிவா ஏதாவது பண்ண முடியும். சோ அது இன்ட்ரோடக்ஷன் இவரை பத்தி. ஆச்சா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகத்தை பராக் ஒபாமா அவரு பதவி முடியுது இல்லையா, ஏதோ டிசம்பர் 31 வைத்துக் கொள்ளுங்களேன், நவம்பர்ல இது பண்ணாங்க எலெக்ஷன், நவம்பர் 4 முடிஞ்சிடும். அந்த டிசம்பர் 31 ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஜனவரி 1ஆம் தேதி இருக்கும் இல்லையா, கையிலேயே இந்த புக்கை வச்சிருக்கிறாரு. எப்போ அமெரிக்கன் பிரசிடென்டா இருக்கிற போது, பிரசிடென்ட் வேலை முடிச்சு ரிட்டையர் ஆன உடனே முதல் காரியம் இந்த புக்கை எடுத்து படிச்சிடறாரு. படிச்சுட்டு இந்த புக்கு பிரமாதமா இருக்குதுன்னு சொல்றாரு. இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாலேயே புக்கை கையில எடுத்து வச்சுக்கிறார். ரிட்டையர் ஆன உடனே கிட்டத்தட்ட 450-500 பக்கம் இருக்குது. 500 பக்கம் பிடிக்க நீ அமெரிக்காலேயே இருந்தாலும் இங்கிலீஷ் தாய்மொழினாலும் ஒரு ஃபுல் டே ஆகும். He allots one full day in order to read this book. இதே மாதிரி பில்கேட்ஸ், சியாட்டில்னு ஒரு ஊர் இருக்குது, அதுதான் மைக்ரோசாஃப்ட் இருக்குது. அதுல இவர் ஒரு லேக்குக்கு பக்கத்துல, மவுண்டனுக்கு பக்கத்துல ஒரு தனியா ஒரு காட்டேஜ் ஒன்று வச்சிருக்காரு பில்கேட்ஸ். 6 மாசத்துக்கு ஒரு தடவை கையில ஒரு 25 புக்கை எடுத்துட்டு ஹெலிகாப்டர்ல போய் அங்க இறங்கிட்டு இவரே தனியா உட்காந்துட்டு அந்த ஒரு நாளைக்கு 3 புக்கு ரேஞ்சுக்கு ஒரு 7 நாள்ல அவர் 25 புக்கு படிச்சிருவாரு. படிச்சுட்டு வந்து இந்த புக்கு நல்லா இருக்குதுன்னு யூடியூப்லயும் எழுதிடுவார். யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ பில்கேட்ஸும் இந்த புக்கு படிச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க் ஜக்கர்பர்க்னு சொல்லுவாங்க, அவரும் இந்த புத்தகத்தை படித்து விட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு. இப்போ நானும் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு உலகத்துல முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே இந்த புத்தகத்தை படிப்பதற்காக ஒரு நாள் செலவு பண்ணி படிச்சுட்டு அப்புறம் நல்லா இருக்குது படிங்க, ரெவல்யூஷனரி புக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரேடிக்கலான புக்கு. சரியா, இது இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றாரு, உலகம் உருவான கதை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இந்த என்டையர் கேலக்சின்னு சொல்லுவாங்க, மில்கி வேன்னு சொல்லுவாங்க, பால் வீதின்னு சொல்லுவாங்க, அண்டவெளி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ன பேர் சொன்னாலும் சரி, ஒட்டு மொத்தமா எல்லா சமாச்சாரமும் ஒரு குண்டூசியோட தலை இருந்தது இல்லையா, அதுக்குள்ள இருந்தது. எல்லாத்தையும் ஜாம் பேக்கா போட்டு அடிச்சு நம்ம ஊருக்கு கிளம்புற போது இந்த சூட்கேஸ்ல எல்லாத்தையும் உள்ள போட்டு மேலே ஏறி உட்காந்து மூடுவாங்களே, அது மாதிரி எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வச்சிருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் பெரு வெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு வெடிச்சு எல்லாம் செதறிச்சு. அந்த மாதிரி வந்ததுதான் இப்ப இருக்கிற நம்முடைய பால் வீதி, மில்கி வே மொத்தமும். அந்த பால் வீதி உருவானது இவர் கிட்டத்தட்ட 13.5 பில்லியன் இயர்ஸ்ங்கிறாரு, ஒரு 135 கோடியாக இருக்கலாம். சரியா,
13 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னால பெருவெடிப்பு பிக் பேங் நிகழ்ந்தது. அதுல என்ன கிடைச்சதுன்னா, முதல்ல ஒரு மேட்டர்னு ஒண்ணு வெளியில வந்தது, ஃபோர்ஸ் வந்ததுனால எனர்ஜின்னு வந்தது. அந்த மேட்டரும் எனர்ஜியும் வந்ததுனால பிசிக்ஸ் முதல்ல உருவாச்சு. உலகத்துல நாம உலகம் சொல்ற போது இந்த எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கியது சொல்றேன் நான். ஒட்டு மொத்தமா முதல்ல உருவான சப்ஜெக்ட் பேரு பிசிக்ஸ். அப்புறம் அந்த தூள் தூளா விழுந்தது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கிற போது அதுல ஆட்டம்னு ஒண்ணு இருக்குது, மாலிக்யூல்னு ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ள இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதெல்லாம் அணு எல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற போது கெமிஸ்ட்ரி உருவாச்சு. அப்புறம் இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் செட்டில் ஆகி ஒரு 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால இந்த நம்ம உலகம் அப்படிங்கிறது இந்த ஜியாலஜி உருவாச்சு. நீங்க இப்ப படிக்கிற அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லாம் படிச்சீங்கன்னா இதுக்கு ஜியாகிரபின்னு பேரு. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா என்ன இருக்குது, பாறை இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு ஜியாலஜின்னு பேரு. சோ முதல்ல வந்தது வந்து பிசிக்ஸ், பிசிக்ஸ்க்கு அப்புறம் வந்தது கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நம்ம ஊரை கண்டுபிடிச்சோம், அதுக்கு பேர் ஜியாலஜி. அந்த ஜியாலஜில இருந்து ஒரு உயிரினம் உருவாச்சு, பாக்டீரியாவோ மரம் செடி கொடியோ உருவாச்சு, அது வந்து பயாலஜி. பிளான்ட் உருவானது வந்து பாட்டனி, அதுல இருந்து பூச்சியோ மீனோ மற்றது உருவாச்சு இல்லையா, மிருகமோ வந்தது, அதெல்லாம் வந்து ஜுவாலஜி. அதுக்கப்புறமா அதுல நம்ம மனுஷன் கடைசியா குரங்குல இருந்து வந்த மனுஷனுக்கு பேரு ஆந்த்ரோபாலஜி. நிஜமாவே உண்மையிலேயே சொன்னீங்கன்னா, நெஞ்சில கை வச்சு சொன்னோம்னா, நான் குரங்குக்கு அடுத்த சாப்டர் ஜுவாலஜியில கடைசி சாப்டர். நானும் மிருகம் தான். சும்மா நமக்கு திமிர் பிடிச்சி போய் நமக்கு ஆணவத்து இருமாப்பின் காரணமாக நம்ம என்ன பண்ணோம், புக்கை ஜுவாலஜியில முடிச்சுட்டு தனியா ஆந்த்ரோபாலஜின்னு பேர் வச்சு ஒரே மாத்தி இருக்கிறோம். ஆனா நாமளும் மிருகம் தான். சரியா? ஆந்த்ரோபாலஜி வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் என்ன பண்றான், அவனுக்கு ஏன் கோபம் வருது, அவனோட எமோஷன் என்ன, தாட் என்ன, ஃபீலிங் என்ன, ஆக்ஷன் என்னன்னு பார்த்தா அதுக்கு பேரு சைக்காலஜி. சோ முதல்ல பிசிக்ஸ் வந்தது, அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி வந்தது, அதுக்கப்புறம் ஜியாலஜி வந்தது, அதுக்கப்புறம் பாட்னி ஜுவாலஜி வந்தது, அதுக்கப்புறமா மிருகம் எல்லாம் வந்து முடிச்சு மனுஷன் வந்து ஆந்த்ரோபாலஜி வந்தது, அதுக்கப்புறம் இப்ப சைக்காலஜி வந்திருக்குது அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் சொல்றாரு, ஒரு ஆங்கிள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஏராளமான மனிதர்கள் உருவானாங்க அந்த காலத்துல. நம்ம முன்னையும் பின்னையும் காலத்தால் போய் மாறி மாறி வந்துட்டு இருப்பேன், பட் புரியும். சரியா? இவர் சொல்றது வந்து மனித இனத்துல நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அவர் சொல்றது முதல்ல வந்து ஆஸ்ட்ரலோபித்திகஸ். ஆஸ்ட்ரானா ஆஸ்திரேலியான்னு அர்த்தம் இல்ல, டவுன் சவுத்ல இருக்குதுன்னு அர்த்தம். இது தெற்கு மூலையில் இருக்குதுலாம் ஆஸ்ட்ரோன்னு அர்த்தம். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் சதர்ன் ஏப்னு பேரு. இது வந்து 2.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால உருவான மனித இனம். எல்லா மனித இனம் தான், சேப்பியன்ஸ். வேற வேற கிளாசிபிகேஷன். அடுத்தது ஹோமோ ஹாபிலிஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சு, 2.3 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 1.65 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும். அப்புறம் ஹோமோ டெனிசோவான்ஸ், DENISOVANS, டெனிசோவான்ஸ். இந்த குரூப்ல வந்து 13 வெரைட்டி இருக்குது டெனிசோவான்ஸ்ல மட்டுமே. இந்த கடைசி வெரைட்டி 13வது வெரைட்டியை கண்டுபிடிச்சது இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னால் 2019 கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தோனேஷியால. இந்த டெனிசோவான்ல ஒரு வெரைட்டி வந்து 35 kg தான் வெயிட், 4 அடி தான் உயரம். அது திரும்பவும் அப்புறமா வர்றேன். சரியா? இது 2.1 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால. ஹோமோ ருடால்ஃபென்சிஸ், RUDOLFENSIS, ருடால்ஃபென்சிஸ். இது வந்து 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால உருவான இனம். ஹோமோ எர்காஸ்டர்னா ஒர்க்கிங் மேன், 1.90 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 1.4 மில்லியன் இயர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து ஹோமோ நியாண்டர்தாலன்சிஸ். நியாண்டர்தால் நம்ம பல நேரங்களில் பள்ளிகளை சொல்லி கொடுக்குறாங்க, மத்தெல்லாம் சொல்றது இல்லை. இது 4 லட்சம் வருஷத்துல இருந்து 40,000 வருஷம் வரைக்கும். ஹோமோ எரக்டஸ்ன்னு ஒண்ணு, நேராக நிமிர்ந்து நின்றது. இது வந்து 1.90 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 1.10 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும். ஹோமினிட், HOMINID, ஹோமினிட்ஸ். அதுக்கப்புறம் ஹோமோ ஃபிளார்சியன்சிஸ், FLORESENSIS, ஃபிளார்சியன்சிஸ். அதுக்கப்புறம் ஹோமோ சோலோயன்சிஸ், SOLOENSIS, சோலோயன்சிஸ். இது ஹோமோ சோலோயன்சிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னால இருந்திருக்குது, ஒரு 40,000-50,000 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்குது. ஹோமோ சேப்பியன்ஸ் இப்ப இருக்கிற இந்த மனித வடிவம் வந்து மொத்தமே 30,000 வருஷம் தான் ஆகிறது. இதுக்கு முன்னால இருக்கிற அவ்வளவு பேரையும் போட்டு தள்ளுறது நம்ம தான். இது அந்த காலத்துல தேங்காய் சீனிவாசன் படம் ஒண்ணு வரும், அதுல ஒரு கிருஷ்ணாம்பேட்டையில ஒரு தலைவர். அவர் அப்போ ஒருத்தனோட பேசிட்டு இருக்கிறப்ப சொல்லுவாரு, அப்ப நீ என்ன நாளைக்கு காத்தால ஊட்டாண்ட வந்து பாரு அப்படின்னு வர்றாரு. அவருக்கு தெரியாதவருக்கு இவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னுட்டு, சார் அட்ரஸ் கொடுங்களேன் அப்படின்பாரு.
யார பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற கோழி கொஞ்சம் கேளு, தலைவர் வீடு எதுன்னு நேரா இட்டாந்து நம்ம வீட்டாண்ட விடும். அது ஃபாதர் மதரை க்ளோஸ் பண்ணது ஐயா தான். அங்க கோழி குஞ்சியோட அப்பா அம்மாவை இவரு மட்டன் வச்சு சாப்பிட்டாராம், சிக்கன் வச்சு சாப்பிட்டார். யார பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டேன். அந்த மாதிரி நாம என்ன பண்றோம், இப்ப உள்ள வந்துட்டோம், நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம், இதுதான் என் வீடு, எல்லாம் போங்கடான்னு சொல்லி போட்டு தள்ளிட்டு நாம மட்டும் தனியா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். 30,000 வருஷம் தான் ஆகுது. இதுல அவர் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப அந்த டேட் அப்புறமா சொல்றேன். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சிம்பான்சி, ஒரு குரங்கு சிம்பான்சி, அது 2 குட்டி போட்டுச்சு. அவர் பெண் தான் சொல்றாரு, ஆணுக்கெல்லாம் அவர் போறதே கிடையாது. பெண் சிம்பான்சி ஒண்ணு 2 குட்டி போட்டுச்சு. ஒரு குட்டி சிம்பான்சியாக இருந்தது, இன்னொரு குட்டி சேப்பியன்ஸாக மாறியதுங்கிறார். அந்த குரோமோசோம், ஜெனட்டிக், ஜீன்ஸ், மியூட்டேஷன் சொல்றோம் இல்லையா, தகவமைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அடாப்டேஷன் சொல்றோம்ல, சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கிற இடம் அப்படின்னு சொல்ற போது, இந்த 4 கால்ல இருந்து 2ஆ மாறி மொத்தமா முதுகெலும்பு நிமிந்து வந்து வாழை கட் பண்ணிட்டு சிந்திக்கிற ஆற்றல் வந்து நியோ கார்டெக்ஸ், ப்ரீஃப்ரான்டல் லோபுன்னு இந்த தலை முன்னால வளர்றதுக்கு காரணமாக இருந்த ஏரியா. அந்த சிம்பான்சி 2 குட்டி போட்டது, ஒரு குட்டி சிம்பான்சியாக இருந்தது, இன்னொரு குட்டி சேப்பியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு மாறுதலுக்கும் காரணம் அந்த சிம்பான்சி 2 குட்டி போட்டதுதான். ஒரு குட்டி ஒரு மாதிரி, இன்னொரு குட்டி வேற மாதிரியும் போட்டது அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வர்றேன். அதுல இந்த 10 இனம் இருந்தது இல்லையா, இந்த 10 இனம் மாறி மாறி தங்களுக்குள் இனக்கலப்பு வைத்துக் கொள்ளும், செக்ஸ் வச்சுக்கோ. இப்பவே ஒரு காரியம் பண்றாங்க, இந்த சிங்கத்தையும் இந்த புலியையும் தூக்கி ஒரே கூண்டுல போட்டு 6 மாசத்துக்கு வச்சிருந்தீங்கன்னா, முதல் 3 மாசத்துக்கு பக்கத்துல வராது, சண்டை போட்டுரும், நெருங்கி ஓட்டுரும். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கான செக்ஸ் வேட்கை வந்துடும். அப்ப என்ன பண்ணும், வேற தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைகர் ஆண் வந்து பெண் சிங்கத்தோடையோ, இல்ல சிங்கம் ஆண் வந்து பெண் புலியோடையோ செக்ஸ் வச்சுக்கும். அதுல பிறக்கிறத இவங்க டைகான்னு சொல்லுவாங்க, லைகர்னு சொல்லுவாங்க. லயன் அப்பாவா இருந்ததுன்னா அது லைகர்னு பேரு, அது டைகர் அப்பாவா இருந்ததுன்னா அதுக்கு டைகான்னு பேரு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வேற தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அது இந்த மாதிரி ஆகும்னு சொல்ல வர்றாங்க. அது போல நம்ம இந்த காலகட்டத்துல சம காலகட்டத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க, இந்த 10 வெரைட்டி மக்கள் இருந்திருக்கிறாங்க. அதுல அவங்களுக்குள்ள இனக்கலப்பு இருந்திருக்குது. அந்த மாதிரி இனக்கலப்பில் பிறந்தவங்க ஒரு 5% மக்கள் இன்னமும் இருக்கிறார்கள். நம்ம முழுக்க 100% ஹோமோசேப்பியன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளுக்குள்ள பிளட் குரூப் வேரியேஷன் இருக்கிற மாதிரி மற்ற இன வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன்ல ஒரு 2% ஒரு குரூப் இருக்குது, 3% இன்னொரு குரூப் இருக்குது, 95% நான் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3% குரூப்ல நான் ஒரு ஆளுன்னு சொல்றேன். நான் முழுக்க ஹோமோசேப்பியன்ஸ்லயே பிறந்தவன் அல்ல, நான் இனக்கலப்பில் பிறந்தவன். அது இன்னொரு இனத்தோட சேர்ந்து யாரோ என்னுடைய மூதாதையர் பாட்டம் பூட்டி போற போது அங்க இடத்துல ஒரு இனக்கலப்பு நடந்தது. அதுல அந்த எக்ஸ்க்ளூடட் ஏரியா இல்ல டிஃபரெண்டான ஏரியா 3%ல நானும் ஒருவன் இந்த புக்ல ரெக்கார்ட் பண்றேன். ஆனா இத சயின்ஸ்ல வெளியில் சொன்னோம்னா வம்பு வந்துடும், சண்டை போடுவாங்க, இனக்கலவரம் எல்லாம் உருவாயிரும், அதனால நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா சயின்ஸ்ல எவிடன்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறாரு இதுல. ஆச்சா, அதுக்கும் அடுத்தது இவர் சொல்ல வர்ற செய்தி வந்து 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால நாம என்ன பண்ணோம், கொஞ்சம் மாத்தி காக்னேட்டிவ் திங்கிங் அப்படின்னுட்டு இந்த சிந்திக்கிற ஆற்றலும் எண்ணங்களும் உணர்வுகளை மாற்ற முடியல, எண்ணங்களையும் சிந்திக்கிறதையும் கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா நாம என்ன பண்ணோம், 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால நாம அக்ரிகல்ச்சர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னால மனிதனுக்கு பேர் வந்து ஹண்டர் கேதரர். ஹண்டர்னா யாரு, வேட்டையாடுறவன். கேதரர்னா யாரு, வேட்டையாடுகிற திறன் அற்ற வயசான இல்ல அடிபட்ட ஏதோ காரணங்களால என்னால துரத்த முடியாது, சண்டை போட முடியாது, கொல்ல முடியாது, வழி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வர முடியாது, பக்கத்துல இருக்கிறதை பிடுங்கி தின்பது. செடியிலையோ மரத்துல ஏறி பிடுங்கலாம், இல்லைன்னா செடியில இருக்கிறத பிடுங்கலாம். அந்த பிடுங்கி தின்பவனை கேதரர்னு சொன்னாங்க. செடியில இருந்து எடுக்கிறதெல்லாம் அக்ரிகல்ச்சர். நீங்க உங்களுக்கு உடல் வலிமை இருக்கிற போது நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு நாளைக்கு நார்மலாவே 50 கிலோமீட்டர் ஓடக்கூடிய திறமை எல்லா மனிதர்களுக்கும் இருந்தது. ஆண்களும் வேட்டையாடினார்கள், பெண்களும் வேட்டையாடினார்கள். பெண்கள் ஏன் வேட்டையாடலைங்கிறது கொஞ்சம் காரணம் அப்புறம் பின்னால வர்றேன். 2 பேரும் வேட்டையாட போனாங்க. அதுல என்ன காரணம்னா, ஒண்ணு நான் எதை வேட்டையாட முடியுமோ அதை வேட்டையாடணும்,
நான் எப்ப குகையை விட்டு இல்ல இந்த மரத்தை விட்டு அந்த மலையை விட்டு வெளியில வர்றேனோ அப்ப என்னை வேட்டையாடுவதும் என்ன தரத்த ஆரம்பிச்சிடும். அப்ப என்னோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் பிரமாதமா இருக்கும். எது என்னை வேட்டையாடுகிற ஸ்மெல்லும் எனக்கு தெரியும், நான் வேட்டையாட வேண்டியதன் ஸ்மெல்லும் எனக்கு தெரியும். அதை தேடி போவேன். அப்ப நான் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கூட ஓடி அதோட சண்டை போட்டு அதை கொன்று, அது லேசில் எதுவும் சாகாது. அது ஆடோ மானோ மாடோ ஏதோ முயலோ எதுவும் சாகாது. அது என்ன கடிச்சிடும், அது என்ன காயப்படுத்திடும், ரத்தம் எல்லாம் வரும். அவ்வளத்தையும் தாண்டி கடைசியில கொன்னுட்டு அதை தூக்கி என் மேல வெயிட் போட்டுட்டு, சமயங்கள்ல 20 கிலோ இருக்கும், சமயங்கள்ல 50 கிலோ இருக்கும். 50 கிலோ வெயிட்டையும் நான் என் தோல்ல போட்டுட்டு வழி கண்டுபிடிச்சு 20 கிலோமீட்டர் நடந்து வந்து வீட்டுல சமைக்க சொல்லி என் ஒய்ஃப் கையில கொடுத்துருவேன். சரியா? ஒய்ஃப் கையில கொடுத்துருவேன்னா இப்போ இது ஜெண்டர் பயஸ் எல்லாம் எங்களை சண்டைக்கு வரக்கூடாது. சரியா? இது நடந்த நிகழ்ச்சிகளை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நியாயப்படுத்தல. இதுக்கு பேரு சீலிங், அதுக்கு பேரு சோவருன்னு சொன்னா ஏன்டா என்ன திட்டுறேன்னு கேட்கக்கூடாது. சோறு பேரு சோறு, சீலிங் பேரு சீலிங். இது எதையும் மாத்த கூடாது. சரியா? ரெண்டும் ஒண்ணுதான் மெட்டீரியல். ஆனா நம்ம வேற வேற பேர் வச்சிருக்கிறோம். கீழே இருந்தா ஃப்ளோர்னு சொல்றோம், மேல இருந்தா சீலிங்னு சொல்றோம், சைட்ல இருந்தா வால்னு சொல்ற மாதிரி இது. ஆணும் பெண்ணும் வேட்டையாடுகிற போது என்ன ஆச்சுன்னா, அடுத்தடுத்த சூழல்கள் திரும்ப திரும்ப இந்த மிருகம் என்ன பண்ணுது, பெண்ணை மட்டும் வந்து காயப்படுத்துது, ஆணை தொடர்றதே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வருது, திடீர்னு வரமாட்டேங்குது. அது என்னைக்கு வருதுன்னு தெரியல. ஆனா வந்தா அந்த பெண்ணை மட்டும்தான் காயப்படுத்துது, ஆண் மேல கைய வைக்கிறதே கிடையாது. இவனும் யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தானா, அப்புறம் தான் கண்டுபிடிச்சான் அந்த பெண்ணுக்கு மென்சஸ் பீரியட்னு ஒண்ணு வருது. அவ உடம்புல இருந்து டிராப்பா பிளட் கீழே விழுது. பிளட்டோட ஸ்மெல் அந்த மிருகத்துக்கு தெரிஞ்ச உடனே ஆப்ஜெக்ட் ஆஃப் பிளட் யாருன்னு தேடினே வருது. பிளட் ட்ரெயில இருந்து இந்த கொலை பண்ணவன் யாருன்னு தேடி போற மாதிரி அது ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சுதான் அடிச்சிருது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சான், ஓஹோ இதுதான் விவரம் போல இருக்குது, இந்த பிளட் ஸ்மெல்லுக்கு தான் அது வருது அப்படின்னுட்டு. இவ எப்ப எனக்கு மென்சஸ்ன்னு சொல்றாளோ அப்போ உடனே பத்திரமா அந்த வேட்டையாட போனதை விட்டுட்டு பத்திரமா கொண்டாந்து அவளை வீட்டுல விட்டுட்டு திரும்ப வேட்டையாட போனான். மறுநாள் காலைல வர்றியான்னு கேட்டா மாட்டேன்னா, அதுக்கு அடுத்த நாள் கேட்டா மாட்டேன்னா, அடுத்த நாள் வந்தா இல்லைன்னா இல்லைன்னா. அவ 3 நாள் வரமாட்டேன்னு சொல்றா, எப்ப வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறா, அவ எத்தனை நாள் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அவன் பார்த்தான், வேசாம நீ வீட்டுலயே இருமா, எல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னான். அதுல என்ன ஆச்சுன்னா, பெண் வீட்டுல தங்க ஆரம்பிச்சா, ஆண் வெளியில போய் வேட்டையாட ஆரம்பிச்சான். ஆண் வேட்டையாட ஆரம்பிச்சா ஆண் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 அடி வளர்ந்தான், எக்ஸ்ட்ரா 10 கேஜி 20 கேஜி வளர்ந்தான். அவன் போனு ஸ்ட்ராங் ஆச்சு, அவன் ஸ்கின் டைட் ஆச்சு, ஸ்கின் டைட்டன் ஆச்சு, ஸ்கின் வந்து ஹார்டர் வேற ஆச்சு. அவனுக்கு வலி தாங்கும் சக்தி அதிகமா இருந்தது. பெண்ணு வீட்டுக்குள்ளேயே இருந்தாளா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் ஃபுல் டே இருந்தாளா, அவன் சாப்பிட்டாவே இருந்தா. அவளுக்கு ஓட வேண்டிய தேவையில்லை, போராட வேண்டிய தேவையில்லை, கொல்ல வேண்டிய தேவையில்லை, சண்டை போட வேண்டிய தேவையில்லை, திரும்ப வெயிட் தூக்கிட்டு வர வேண்டிய தேவையில்லை, வெயில்ல காய வேண்டிய தேவையும் இல்லை, மழையில நனைய வேண்டிய தேவையும் இல்லை, கல்லு மூலையில ஓட வேண்டிய தேவையும் இல்லை. நேற்று செல்ட்டு ரொம்ப சாஃப்டா இருந்தான். இவன் ஆண் எல்லா வேலையும் பண்ணானா, உணர்ச்சிகளையும் அடக்கணும். இவன் இந்த கொல்ல போற மான் கண்ணு பார்த்தான்னா இவனால கொல்ல முடியாது, கொல்லாம திருப்பி வந்தா வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஆணுக்கு தெரிஞ்சிச்சு, வலியை கட்டுப்படுத்தவும் ஆணுக்கு தெரிஞ்சிச்சு, வழி கண்டுபிடிச்சு வரவும் ஆணுக்கு தெரிஞ்சிச்சு. பெண் வீட்லயே இருந்தாளா, அமைதியாவே இருந்தாளா, இந்த வெளில போனானே இவன் எப்போ வருவான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்திருந்து வந்த உடனே ஆஹா வந்துட்டானேன்னு ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருவா. இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துக்கிற கொஞ்சம் நிம்மதியா விடமா அப்படின்னு. இவளுக்கு இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருந்த ஆளுக்கு பேசியே ஆகணும், இவனுக்கு வெளியில இருந்து வந்த ஆளுக்கு டயர்டா இருக்கு, படுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த புக்கில் எல்லாம் படிக்கிற மாதிரி உப்பு கொஞ்சம் கம்மியா போடு, காரம் கொஞ்சம் தூக்கலா போடு, அந்த மாதிரிலாம் டைரக்ஷன் கொடுத்து பார்த்தான். இவனும் வெட்டுறான்னு அந்த மாம்சத்தை அப்ப சொன்னா, இந்த பாரு நீ பேசாம ரெஸ்ட் எடுத்து தூங்கு, இப்ப ரெஸ்ட் எடுத்தாதான் இந்த காயம் கொஞ்சம் ஆறும், நாளைக்கு உனக்கு எனர்ஜி இருக்கும், நீ வேட்டையாடலாம், அதனால கம்முனு போட்டதை தின்னுடான்னா. அதுல இருந்து ஆரம்பிச்சது. அவங்க எது சமைக்கிறாங்களோ அதுக்கு பேரு சமையல். நீங்க என்னத்த வேணாலும் சொல்லி பாருங்க, ஒண்ணும் மாற்ற மாட்டாங்க. அவங்க எவ்வளவு உப்பு போடுறாங்களோ அவ்வளவுதான் போடுவாங்க, எவ்வளவு புளி போடுறாங்களோ அவ்வளவுதான் போடுவாங்க. அவங்க சாம்ராஜ்யமாக அது மாறிவிட்டது. இது ஜெண்டர் பேஸ் எல்லாம் கிடையாது, இப்படி நடந்ததுன்னு சொல்ல வர்றேன் நான். சரி, அங்க திரும்ப வருவோம். இந்த ஹண்டர் கேதரா இருந்த வரைக்கும் இவன் எனர்ஜி நல்லா இருந்தது, இவனால ஓட முடிந்தது. ஒவ்வொரு நாளும் 50 கிலோமீட்டர் மரத்தன் ரேஸ் ஓடுற ஆள் தாங்க ஒவ்வொருத்தரும், ஃபிட்டா இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, எங்கேயோ ஒரு இடத்துல இவன் இந்த அக்ரிகல்ச்சர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு இந்த விதைய போட்டுவிட்டு தண்ணியை ஊத்திட்டு சும்மா 8 மணி நேரம் வேடிக்கை பார்த்துன்னு சோம்பேறியா இருந்தா அது 1 போட்டா 100 வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆஹா இது எவ்வளவு நல்லா இருக்குதுடா, நம்ம ஓட வேண்டாம், என்ன சண்டை போட வேணாம், காயப்பட வேணாம், ரத்தம் எல்லாம் வேணாம், எதுவும் தேடி கேட்க உஷாரா போக வேண்டாம், சிங்கங்களுக்கு தப்பிக்க வேண்டாம், இந்த இடத்துல விதைய போட்டுற வேண்டியது, தண்ணி ஊத்திட வேண்டியது, சும்மாவே உட்கார்ந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம்
3 மாசத்துக்கு, ஒரு நாள் 2 நாள்ல. திடீர்னு பார்த்தா 100 வந்துதான், ஆஹா இது எடுத்து வச்சீங்கன்னா 1 வருஷத்துக்கு சாப்பாடுறான்னா. அன்னைக்கு ஆரம்பித்தது மனித இனத்தின் அழிவுன்னு சொல்றாரு இவரு யுவல் நோவா ஹராரி. அவன் ஓடுன வரைக்கும் அவன் உடம்பு நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொன்னு அவர் சொல்றாரு, நீங்க எவல்யூஷன் சொல்றதும் பரிணாம வளர்ச்சின்னு சொல்றதும் உடலில் ஒரு மாற்றம் வந்தே ஆக வேண்டும். உடல்ல மாற்றம் இல்லாம பரிணாம வளர்ச்சி கிடையாது. நீங்க இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட், இமோஷனல் மேனேஜ்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு கிடையாது. உடம்பு மாறி ஆகணும். பாக்டீரியா உடம்பு மாறுச்சு. பாக்டீரியா அமீபாவாச்சு, அமீபா பாரமிசியம் ஆச்சு, பாரமிசியம் யூக்ளினா ஆச்சு, யூக்ளினா ஹைட்ரா ஆச்சு, ஹைட்ரா ஃபிஷ் ஆச்சு, ஃபிஷ் ஆம்பிபியனா மாறி தரையிலையும் தண்ணியிலையும் இருந்தது. ஹிப்போபொட்டமஸும் முதலையோ எலியோ ஆமையோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அது தரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஊர்வனவா மாறுச்சு. நிறைய கால், சென்டிபீடுன்னு சொல்லுவாங்க, 100 கால் இருக்கும். இவ்வளோன்னு இருக்கும். ஆனா உடம்பு நீளமா இருக்கும், நிறைய கால் இருக்கும். பாம்போ பூரானோ மரவட்டையோ எல்லாம் இப்படிதான் இருக்கும், மண்புழுவோ இப்படி இருக்கும். அப்போ கான்டாக்ட் வித் த எர்த் வாஸ் டூ மச், த பாடி வாஸ் எலாங்கேட்டட், பட் த ரிசல்ட் வேகமா போக முடியாது. 100 காலை நவுத்தினா தானே போக முடியும். அப்போ ரொம்ப ஈஸியா இன்னொன்னு வந்து கடிச்சு சாப்பிட்டுச்சு. அப்போ இது என்ன பண்ணுச்சு, இது வம்பு வேணாம், நம்ம கான்டாக்ட குறைப்போம்னு சொல்லிட்டு 100 காலை மடக்கி 4 காலா மாத்தி உடம்பு தூக்கி மேல கொண்டாந்துச்சு. இப்ப சர்ஃபேஸ் கான்டாக்ட் 1 இன்ச்சு 4 இன்ச்சு மட்டும்தான். அது ஆடோ மாடோ கழுதிய குதிரை எல்லாமும் காலத்துக்கு வச்சுட்டு இப்ப வேகமா நகர ஆரம்பிச்சது. எர்த்தோட கான்டாக்ட் குறைஞ்சு போச்சு. இன்னொன்னு என்ன பண்ணுச்சு, நீ இந்த மாதிரி ஊர்வனல இருந்து கால் வச்சுக்கிறேன், நான் எனக்கு கால் வேணா நான் ரெக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது ரெக்கையை கிரியேட் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ ஊர்வனல இருந்து மாறி ஒண்ணு ரெக்கையோட பறவையா மாறுச்சு, பூச்சிகளா மாறுச்சு, வண்டுகளா மாறுச்சு, இன்னொன்னு 4 காலா மாறுச்சு. 4 கால்ல தான் இந்த மேனியக்குன்னு சொல்றதோ, இந்த கொரில்லான்னு சொல்றதோ, சிம்பான்சின்னு சொல்றதோ இதெல்லாம் கொஞ்சம் மாறி வந்துச்சு. அதுல ஒரு ஆளு நம்ம கட்டவரல இந்த பக்கமா திருப்பி மூளையை கொஞ்சம் மாத்தி உடம்பு சிஸ்டத்தை மாத்தி மனுஷன் சொல்லிட்டான். சோ ஒவ்வொரு இடத்துலயும் பரிணாம வளர்ச்சின்னு சொன்னா உடலில் ஒரு மாற்றம் வந்தே ஆக வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த பாக்டீரியால இருந்து மாறி நமக்கு கண்ணு வந்தது, அப்புறம் மூக்கு வந்தது, அதுக்கப்புறம் வாய் வந்தது. பாக்டீரியா மொத்தமா சேர்த்துதான் கபலீகரம் பண்ணுச்சு. அது வாயின்னு ஒண்ணு கிடையாது, கண்ணு ஒண்ணு கிடையாது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் மாறி 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 வந்து கொண்டே இருந்திருக்குங்க. இன்னமும் நமக்கு கோரப்பல்னு ஒண்ணு இருக்குது, அது இந்த மாம்சத்தை கடிச்சு கடிச்சு சாப்பிடுறதுக்காக தான் மேல 2 கீழே 2 வச்சிருக்குது. சோ பரிணாம வளர்ச்சியில உடம்பு மாறணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அக்ரிகல்ச்சர்னு போட்டு உட்கார்ந்துட்டோம். அடுத்த பிழை என்னன்னு கேட்டீங்கன்னா, தப்பா போனது, இது வரைக்கும் ஒரு இந்த கும்பல் கும்பலா நாடோடிகள் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நோமாட்ஸ்ன்னு வந்து இங்க இருக்கிற மொத்த பேரையும் கொண்டுட்டு அந்த பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு உற்பத்தி பண்றதுக்கும் செக்ஸுக்கும் அந்த பெண் வேணும், அதனால ஆம்பளைங்களை கூட கொண்டு போவாங்க. இதுல இவன் என்ன பண்ணுவான்னா, தப்பிக்கணும்னா ஒண்ணு அந்த அடிக்க வந்தவன கொண்டுட்டு போயிடுவான், இவன் தப்பிச்சு இதே இடத்துல கூடாரம் போட்டுட்டு இருப்பான். இல்லைன்னா இவன் ஒரு 45 கிலோமீட்டர் ஓடிடுவான். இவனுக்கு தான் ஓட தெரியுமில்ல, டேராவை தூக்கின்னு ஓடி போயிடுவான். இந்த நாடோடி தென்றல் பாட்டு வரும், டேராவை தூக்கிக்கிட்டு ஓடி வேற இடத்துல போய் போடுன்னு சொல்லுவாங்க. அது போல இவன் தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போய் தப்பிச்சுக்குவான். இப்ப என்ன ஆச்சுன்னா, வயல்ல எல்லாத்தையும் போட்டுவிட்டான் ஒரு சதுரம் ஏக்கரா கணக்குல. இவன் வேற வழி இல்லாம இந்த வயலையே சுத்தி வர்றான். ஏன்னா 1 வருஷத்துக்கான சாப்பாடு கொடுக்குது. 100 நாள்ல இவனுக்கு 1 வருஷத்துக்கான சாப்பாடு கிடைக்குது. அப்ப இவன் சுத்தி வர்றப்ப அவன் என்ன பண்ணான், வர்ற ஆளு 50 பேர்ல 25 பேரை இந்த பக்கம் அனுப்புனா, 25 பேர் இந்த பக்கம் அனுப்புனா, சுத்தி போட்டு அடிச்சு கொண்டுட்டான். அதுக்கும் அப்புறமா இவன் தப்பிச்சு ஓடினாலும் கூட, இவன் ரவுண்ட் கட்டி ஓடினாலும் இந்த வயலை விட்டுட்டு ஓட மாட்டேங்கிறான். ஏன்னா சாப்பாடு இங்க இருக்குது. சரி, இவன் மேல கைய வைக்க முடியல, இவன் ரொம்ப திறமைசாலியா தப்பிச்சு ஓடிடுறான்னுட்டு அவன் என்ன பண்ணான்னு வயலை போட்டு கொளுத்திட்டான். வயலை கொளுத்துனதுக்கு அப்புறமா இவனுக்கு சாப்பாட்டுக்குள்ள சரண்டான். அக்ரிகல்ச்சர் வந்து எப்ப நீங்க உருவாக்குனீங்களோ, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் பேச ஆரம்பிச்சீங்களோ, அன்னைக்கு மனித இனத்தின் அழிவு தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு இவர். அவனுக்கு ஓடவும் முடியல, சோம்பேறியாவும் ஆயிட்டான், சுத்தி சுத்தி வந்தான், 1 வருஷம் இதை நம்பிக்கிட்டு இருந்தான், 100 நாளும் இங்கே இருந்தான். அடுத்து கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட், காலையில கார்போஹைட்ரேட், மத்தியானம் கார்போஹைட்ரேட், ராத்திரி கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மொத்தமா போச்சு. இப்ப சத்தே இல்லாம போச்சு. ஒரு நாள் உடும்பு கிடைச்சது, ஒரு நாள் வெட்டுக்கிளி கிடைச்சது, ஒரு நாள் தவளை கிடைச்சது, ஒரு நாள் பாம்பு கிடைச்சது, ஒரு நாள் ஆடு மாடு முயல் கிடைச்சது. டிஃப்ரெண்ட் புரோட்டீன். அந்த டிஃப்ரெண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவன் உடம்பு பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட், இல்லைன்னா வீட்டு கோதுமை கோதுமை கோதுமை. எதை விளைவிச்சானோ அதையே 3 வேளையும் சாப்பிட்டு வருஷம் பூரா சாப்பிட்டதுல உடம்பு போச்சுரா அப்படிங்கிறாரு.
மிகப்பெரிய அழிவு. நம்ம வந்து இதை வரலாற்றுல நாங்க அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் பண்ணிட்டோம், வெண்மை புரட்சி பண்ணிட்டோம், நாங்க இதுல பண்ணிட்டோம் அதுல பண்ணிட்டோம், டே மொத்தமே நாசம் பண்ணிக்கிறான் நீங்க. அவன் வேட்டையாடுற திறமையும் போச்சு, வலிமையும் போச்சு, ஓடுறதும் போச்சு, எல்லாம் போச்சு. உடம்பு மாற வேண்டிய தேவையில்லாம போச்சு. உட்கார்ந்த இடத்துல சோறு வரப்ப எப்படி உடம்பு மாறும்? உடம்பு மாறலன்னு நீங்க அடுத்த இனத்தை கொண்டாட போறது இல்ல. குழந்தைல இருந்து நீங்க வந்து நிறுத்திட போறீங்க. இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன், சரியா? அதுக்கப்புறம் இவன் உதவிக்கு என்ன பண்ணான்னா, ஊர்ல இருக்கிற டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் சொல்லிட்டு இவன் கொஞ்சம் குதிரை, கொஞ்சம் பூனை, நாய், கழுதை, இந்த மாதிரி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் இவனுக்கு ஃப்ரெண்டா வச்சுக்கலாம். வீட்டுல கொண்டாந்து வச்சுட்டான். வீட்லயே பூனை வளர்த்தான், வீட்டுல கிளி வளர்த்தான், வீட்டுல புறா வளர்த்தான், வீட்டுல காக்கா வளர்த்தான். அந்த மாதிரி எந்தெந்தெல்லாம் விலங்குகள் இருக்குதோ அந்த விலங்குகளையும் பறவைகளையும் கொண்டாந்து பக்கத்துல வச்சுக்க ஆரம்பிச்சான். எல்லாம் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அப்போ மாட்டை பயன்படுத்துறது எப்படி, இல்ல குதிரையை பயன்படுத்துறது எப்படி, நாயை வச்சுக்கிறது பாதுகாப்புக்கு வச்சுக்கிறது எப்படி, கோழியை வளர்த்து சாப்பிடுறது எப்படி, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். அப்போ இவனுக்கு மூவ்மெண்ட் நின்று போச்சு. இவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் இங்கேயே கிடைக்குது. அன்பு வேணும்னாலும் நாய்கிட்ட இருந்து கிடைக்குது. சோ ஒரு பக்கம் நீங்க இதெல்லாம் வளர்த்தீங்க, ஆடு வளர்த்தீங்க, கோழி வளர்த்தீங்க, நாய் என்ன, அப்புறம் மாடு, பன்றி, குதிரை, பூனை, கழுதை, பறவைகள், குரோ, ஸ்பாரோ, டவ், பீகாக்கு, பேரட், லவ் பேர்ட்ஸ், என்ன, இது அவ்வளவும் இவன் வளர்த்தது. இதுங்க எல்லாம் வந்து மனுஷனோட சேர்ந்து இருந்தா எப்படி நம்ம உயிர் வாழலாம்னு கத்துக்கிச்சுங்க. அதனுடைய இயற்கை நாசமா போச்சு. அது இயல்பாக இருக்க முடியாம போயிடுச்சு, கெட்டு போச்சு. இது ஜெஃப்ரி ஆர்ச்சர் ஒரு தீவை பத்தி எழுதுவாரு. அந்த தீவுல இவங்க என்ன பண்ணாங்க, பறவைகளை கொண்டு வந்துருவாங்க. இந்த ஜப்பான், கொரியா இருக்குது இல்லையா, அதுல இருந்து அந்த பக்கம் சுத்தி போனீங்கன்னா ஒரு 6000 கிலோமீட்டருக்கு கடல் இருக்கு. அப்புறம் தான் அமெரிக்கா அந்த சைடு வருது. அந்த கனடா, அலாஸ்கா, அமெரிக்காலாம் அந்த சைடு வருது. 6000 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 6000 குட்டி குட்டி தீவு இருக்குதான். அதுல ஏதோ ஒரு தீவுல எல்லா தீவுலையும் அங்கங்க பறவைகள் அந்த லொகேஷன்ல இருக்கும். இவர் கலப்பகாஸ்ல ஆராய்ச்சி பண்ணி சார்ல்ஸ் டார்வின் சொல்ற மாதிரி அதுல மக்கள் குடியேறி என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற பறவைகளுக்கு எல்லாம் இவன் சாப்பாடு போட ஆரம்பிச்சான். இந்த மாதிரி ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பண்ணது அந்த பறவைக்கு தான் வேட்டையாடுவது எப்படின்னு தெரியாம போச்சு. அதுக்கு மீன் எடுக்க தெரியல, தண்ணியில ஒண்ணும் பண்ண தெரியாம போச்சு. ஏன்னா மனுஷனே எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி நாசம் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா இவங்க முடிவு பண்ணி, அமெரிக்கால முடிவு பண்ணி, இந்த பறவை இனத்தோட ஒரிஜினல் கெட்டு போகாத பறவை வேற ஒரு தீவுல இருந்தது இல்லையா, வேட்டையாடுகிற பறவை, மீன் கொத்துக்கிற பறவை, அந்த 100 பறவையை கொண்டாந்து இந்த தீவுல போட்டு அதையும் இதையும் பக்கத்துல வச்சு அது எப்படி மீனை கொத்துது, எப்படி தண்ணிக்குள்ள இருந்து எடுக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி, பூச்சி அதை எப்படி கொத்தி எடுக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி, அதுக்கப்புறமா இதை பார்த்து ட்ரைனிங் கொடுக்குறான். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். நமக்கு எப்பெல்லாம் நீங்க சோறு போட்டுறீங்களோ ஒரு ஆளுக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய கேரக்டர் நாசமாயிடும். மனுஷனுக்கு சோறு கிடைச்சாலும் இதேதான் ப்ராப்ளம். இப்போ வாட்ஸ்அப் நான் பார்த்த இன்னொரு செய்தி வந்து, ஒருத்தர் பாதி செடிக்கு பாதி தான் தண்ணி ஊத்துவார், தேவைக்கு பாதி தான் தண்ணி ஊத்துவார், ஃபுல்லா ஊத்த மாட்டார். இன்னொருத்தர் நிறைய தண்ணி ஊத்தி நல்லா தான் வச்சிருந்தார். ஒரு புயல் அடிச்ச போது பாத்தீங்கன்னா இந்த நல்லா தண்ணி ஊத்தின மரம் செடி கொடி எல்லாம் அழிஞ்சு போச்சான். இந்த தண்ணி ஊத்தாதெல்லாம் நல்லா இருந்ததுதான். இவரு கோவம், நான் நல்லா பார்த்து வளர்த்தேன், என் செடியெல்லாம் மரம் எல்லாம் விழுந்துச்சு, உண்டு எப்படா நல்லா இருக்குதுன்னு கேட்கிற போது, நான் தண்ணி ஊத்தலைங்கிற போது அந்த மரம் என்ன பண்ணுச்சுன்னா, குட்டி மரம் வளர்ற கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆழமா வேர் வச்சு தண்ணி தேடிச்சு. ஏன்னா இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அது எவ்வளவுக்கு ஆழமா போச்சோ அவ்வளவுக்கு உறுதியா நின்னுது. நீதான் மொத்த தண்ணி மேலேயே ஊத்திட்டல, அது வேறே விடல, நெட் ரிசல்ட் காய்ச்ச சுப்பு கீழே வந்துச்சு. சில நேரங்களில் நாம புள்ள வளர்க்குற போது எல்லாத்தையும் நானே உனக்கு ஊடம் கொடுத்துறேன், உனக்கு கம்ப்யூட்டரையும் கொடுத்துறேன்னு சொல்லாம மௌன படிச்சுட்டு நீ வேலை பார்த்து நீ சம்பாதிக்கிறான்னு சொன்னா நல்லா அப்பா அம்மா. எல்லாத்தையும் நானே சேர்த்து வச்சேன், 4 வீடு வாங்கி இந்த பிள்ளைக்கு 2 வீடு, அந்த பிள்ளைக்கு 2 வீடு, அது உருப்பட சுயமா அது சிந்திக்கிறதோ அது வேணுங்கிற ஆசையோ கெட்டு போயிடும். அதனால பிள்ளைகளுக்கு மொத்தத்தையும் கொடுக்காதீங்க, அவங்க சம்பாதிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கம்மிங் பேக், இந்த அக்ரிகல்ச்சர்ல இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா, இங்கே சாப்பிட்டு இப்படியே இருக்கிற போது இவன் உடலை மாற்ற வேண்டிய தேவையில்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு. அதுக்குனால இவனுக்கு கிடைக்கிற சத்துணவும் கிடைக்காம போயிருச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இந்த மனித இனம் மாறிட்டே வந்தது. திரும்ப இன்னும் கொஞ்சம் பின்னால் போறேன். அந்த ஏப்ல இருந்து மனிதன் மாறினான். நேரா முதுகல் நிமிந்ததுனால்தான் இப்ப நமக்கு இந்த பேக் பெயினோ, நெக் பெயினோ, ஹிப் பெயினோ, இடுப்பு வலி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து சரியான பேலன்ஸ் கிடையாது. நம்ம 4 ஈக்குவலா வச்சிருந்தோம், அதை மாத்திட்டோம். இந்த கை தரையில வச்சிருந்தோம்னா இது வந்து ரஃபா இருந்திருக்கும்.
தரையிலேயே வைக்கலைங்கிறதுனால சாஃப்ட் ஆயிடுச்சு, டெண்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபிங்கர் மட்டும் எதிரில் வந்ததுனால இதை அப்போசிங் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி வேற யாராலையும் பிடிக்க முடியாது, என்னால மட்டும்தான் பண்ண முடியும். வேற எந்த விலங்காலையும் படிக்க முடியாது. ஏன்னா எல்லா விலங்குக்கும் 5 விரலும் ஒன்னா சேர்ந்தா இருக்கும். நாம மட்டும்தான் இந்த விரலை கொஞ்சம் மாத்துறோம். சிம்பான்சி மாத்துச்சு, நம்ம இது இன்னும் பியூட்டிஃபுல்லா மாத்திட்டோம். இந்த கைவினை பொருட்கள் செய்யறதோ மற்ற எல்லா வேலையும் செய்யறதுக்கான இந்த கையை உருவாக்குறது. இந்த கட்டை விரல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் சின்ன ஆகணும், பெருசாவும் இருக்க முடியாது. சின்னதாகணும், குண்டாகணும், தனியா விலகி வரணும். அப்பதான் உங்களால இதை பிடிக்க முடியும். அப்ப இது வந்ததுல நம்முடைய கையோட ஆற்றல் மாறுச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா, மேன் நின்னதுனால இவனால நேரா நின்று பார்க்க முடிஞ்சிச்சு. மத்தவங்க பாக்குறத விட இந்த 4 கால்ல இருக்கிற போது நீங்க 2 அடி 3 அடி தான் உங்களால பார்க்க முடியும். இப்ப 5 அடி 6 அடி பார்க்க முடியுது. அப்போ உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிற போது உங்க ரிஸ்க உங்களால அவாய்ட் பண்ண முடியுது. டேஞ்சர் எங்க இருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. நான் சாப்பிடுறது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இதெல்லாம் குரங்குல இருந்து நமக்கு கிடைத்த வளர்ச்சி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எங்க இருந்தோ நெருப்பு பிடிச்சது. நெருப்பு பிடிச்ச போது என்ன ஆச்சுன்னா, இவன் வீட்டுல வளர்த்துட்டு இருந்தான் இல்லையா இந்த ஆடு மாடு கோழி, இதெல்லாம் இந்த நெருப்புல கருகி செத்து போச்சு. அப்போ இவன் கொஞ்சம் நெருப்பு அணைஞ்ச உடனே ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு வந்து கொஞ்சம் தண்ணி கண்ணியை ஊத்தி அந்த மிருகத்தை காப்பாத்தலாம்னு பாக்குறான். ஆனா அந்த மிருகம் செத்து போச்சு. அது ஆடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், மானா கோழியோ ஆடோ மானோ ஏதோ ஒண்ணு வீட்டுல வளர்த்தது. அப்ப அது உயிர் இருக்குதான்னு பாக்கிறதுக்காக அதை போய் தொட்டான். அது இப்பதான் சூடோட இருக்குது, நெருப்போட இருக்குது, செத்து போச்சு. இவனுக்கு தெரியாது உயிரோட இருக்கிற. நம்ம தான் பல்சம் பார்ப்போம்ல, இறந்து போனா என்ன ஆகிறாங்கன்னு பார்ப்போம்ல, மூச்சு வருதான்னு பாக்குற மாதிரி அதை தொட்டு பார்த்தோம். தொட்ட உடனே அந்த மாமிசம் கையில ஒட்டிச்சு, சுட்டுச்சு. அந்த சூடு தாங்காம என்ன பண்ணா, அந்த வாயில வச்சான். நார்மலா சுட்டுச்சுன்னா உடனே கையை வாயில வச்சுக்கோங்கள, தண்ணி வேணும்னுட்டு. அந்த மாதிரி வைக்கிற போது பார்த்தா, ஆஹா டேஸ்ட் நல்லா இருக்குதுறான். இது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருந்தது, கஷ்டப்பட்டு கடிச்சு மென்னு சாப்பிட்டதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னுட்டு அப்புறம் என்ன பண்ணா, இதெல்லாம் வளர்ந்த காலத்தில் நடந்த உண்மை நிகழ்ச்சிகள். இவன் ஊர் ஊரா போய் கொளுத்த ஆரம்பிச்சான். இவனுக்கு வேணுங்கிறது ஒரு ஆடு 100 ஆட்டை கொளுத்தணும், இவனுக்கு வேணுங்கிறது ஒரு கோழி 100 கோழியை கொளுத்தணும். இந்த மாதிரி எங்கெல்லாம் கொளுத்த முடியுமோ கொளுத்தி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. இவன் அதுக்கப்புறமா ஃபயர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு இவனா கட்டுப்படுத்தி இந்த ஃபயரை கட்டுப்படுத்தி வேணுங்கிற மாதிரி உணவை பதப்படுத்த ஆரம்பிச்சான். அது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஃபயர் வந்து. அதுல 2 மிகப்பெரிய மாறுதல் நடந்துச்சு. இதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம இந்த ஆடு மாடு மாதிரி ஒண்ணு சாப்பிட்டோம்னா இறதின்ன பாம்புன்னு சொல்லுவாங்க. மாடு கூட சாப்பிடுச்சுன்னா 4 மணி நேரம் ஆசைப்படும். அதுக்கு 2-3 இறப்பை இருக்குது, திரும்ப கொண்டு வந்து இது பண்ணி சுவைச்சு திரும்ப சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளால அடுத்த 5 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு வேலை பார்க்க முடியாம இருந்துச்சு. டைஜஷன் took 5 to 6 hours. இப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபயர்ல போட்டதுனால டைஜஷன் பிகம் வெரி ஈஸி. 1/2 hour 1 hour மேக்சிமம் 1.5 மணி நேரம். எவ்வளவு சீரியஸா நீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் சில்லி சிக்கன் சாப்பிட்டாலும் 1.5 மணி நேரத்துல டைஜஸ்ட் ஆகும். அப்போ வந்து இவனுக்கு வயிற்றுக்கு தேவையானது குறைவு ஆனது. அதனால இவனுடைய சிறுகுடல் சின்னதாச்சு, பெருங்குடலும் சின்னதாச்சு. அதுக்குள்ள சிறுகுடல் பெருங்குடல் ஏராளம் வளைஞ்சு இருக்கும். டைஜஷனுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். சிறுகுடல் பெருங்குடல் இறப்பை மட்டும் பத்தாது டைஜஷனுக்கு. அப்போ 4 மணி நேரம் டைஜஷன் இப்ப 1 மணி நேரமா குறைஞ்சது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவன் முன்னால அப்படியே பிடிச்சி தின்னான் பாத்தீங்களா, பச்சையா தின்னானே, அப்போ வந்து அதுல இருந்த இன்ஃபெக்ஷனோ பாசிபிலிட்டிஸ் இவனுக்கு உள்ள வந்துச்சு. அந்த ஆடு மாடுக்குள்ள இருந்த பூச்சிகளோ அதுல இருந்த வைரஸோ பாக்டீரியாவோ அதுல இருந்த உடம்புக்கு தேவையில்லாத ஒண்ணு இவன் உடம்புக்குள்ள வந்து இவனை கஷ்டப்படுத்துச்சு. இப்ப நெருப்புல போடுற உடனே எல்லாமும் போச்சு, செத்து போச்சு. இப்ப இவனுக்கு இன்ஃபெக்ஷன் பாசிபிலிட்டி போயிடுச்சு. 1, டைஜஷனுக்கு டைம் தேவைப்படல. 2, இவன் கையில நிறைய டைம் கிடைச்சது. அப்போ வயிறு என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் குறைச்சிச்சு. சிறுகுடல் சின்னதாயிடுச்சு, பெருங்குடலும் சின்னதாயிடுச்சு, டைஜஷன் டைம் கம்மியாச்சு. அப்போ ரத்தத்தை என்ன பண்ணலாம், இங்க 4 மணி நேரம் பிளட் ஃப்ளோ வந்தது இல்ல, அப்ப அது என்ன பண்ணுச்சு, டைவர்ட் பண்ணி மூளையை அனுப்பிச்சு. மூளைக்கு 2 மணி நேரம் ரத்தமோ 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு தேவையோ 10% ரத்தம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு 40% ரத்தம் தேவைப்பட்டுச்சு இல்ல, இப்ப 40% மூளை எடுத்துச்சு. டைஜஷனுக்கு 10% தான் போதும்னு ஆயிடுச்சு. சும்மா இருக்கிற நேரத்துல ஏதாவது யோசிக்க வேண்டியது, ஏதாவது பண்ண வேண்டியது, அப்ப வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற போது இங்க பிளட் சப்ளை அதிகமாச்சு. அப்போ முன்னால ப்ரீ ஃப்ரான்டல் லோப்னு ஒண்ணு உருவாச்சு, நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாச்சு. இந்த மூளை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது. எல்லா காக்னிட்டிவ் எபிலிட்டியும், சிந்திக்கிற ஆற்றலும் முடிவெடுக்கிற ஆற்றலும்
ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு இங்க இருந்து வருது. ரிஸ்க் ஒரு பாம்பு பாத்தீங்க, ஒரு படார்னு ஒரு அணுகுண்டு வெடிச்சது, ஒரு துப்பாக்கி வெடிச்சதுன்னா இங்கேயே ஆரம்பிச்சிடும், ஸ்டெம்லயே ஆரம்பிச்சிடும். இது ரெப்டைலியன் பிரெயின் பேர். இமோஷன்ஸ் பூரா இங்க, சிந்திக்கிற ஆற்றல் பூரா இங்க. பயம் வந்துச்சுன்னா சிந்திக்கிற ஆற்றல் போயிடும். அப்ப இப்ப நம்ம வளர்ந்தது காரணம் இந்த ப்ரீ ஃப்ரான்டல் லோபும் இந்த நியோ கார்டெக்ஸும் இருக்கிற காரணத்தினால மனிதன் வளர்ந்தான். இது பிளஸ் பாயிண்ட். இன்ஃபெக்ஷன் இல்லைங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். டைஜஷனுக்கு பிளட் தேவைப்படலைங்கிறது ரெண்டாவது பிளஸ் பாயிண்ட். மூளைக்கு நிறைய கிடைச்சது அப்படிங்கிறது மூணாவது பிளஸ் பாயிண்ட். அதனால மூளை வளர்ந்து புதுசா ஒரு ஏரியாவை உருவாக்குச்சு அப்படிங்கிறது நாலாவது பிளஸ் பாயிண்ட். அதன் மூலமாக சிந்திக்கிற ஆற்றலும் முடிவெடுக்கிற ஆற்றலும் வந்ததுனால இன்னைக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் வந்திருக்குது. நான் மத்த மீட்டிங்ல சொல்லியிருப்பேன், இந்த 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால டைனாசருடைய இமோஷனுக்கும் என்னோட இமோஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. 6.5 கோடி வருஷத்துல டைனாசருடைய உணர்ச்சிகளுக்கும் என்னுடைய உணர்ச்சிகளுக்கும் எந்த மாறுதலும் கிடையாது. ஆனா என்னுடைய சிந்திக்கிற ஆற்றல் வளர்ந்தது காரணம் இது முழுக்க முழுக்க. இதுல எல்லாமே பிளஸ் பாயிண்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நேரா நிமிர்ந்தான், ஆல்ரெடி இருந்தது, எதை வேட்டையாடலாம்னு பார்த்தா, எதுல இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா, சிந்திக்கிறது நல்லா இருந்தது, இன்ஃபெக்ஷன் பாசிபிலிட்டி போச்சு, ஃபயரை கண்டுபிடிச்சிட்டான், டைஜஷனுக்கு நேரம் தேவைப்படல, அதனால நிறைய சிந்திச்சான், நிறைய யோசிச்சான், நிறைய ஐடியாலாம் கிடைச்சது, எல்லாம் ரைட்டு. நடுவுல என்ன ஆச்சுன்னா இந்த பெண்ணுடைய வெஜைனா என்ன ஆச்சுன்னா 2 காலுக்கு நடுவுல வந்து மாட்டுச்சு. அது முன்னால வரைக்கும் எல்லா மிருகத்துக்கும் பாத்தீங்கன்னா பெண்ணின் பிறப்புறுப்பு அந்த முதுகெலும்போட சேர்ந்து இருந்தது, உள்ளுக்குள்ள குட்டி வச்சிருந்தது. குட்டி அப்படி மேல தூக்கி விட்டாலும்னா வெளில வந்து விழுந்துச்சு. அது ஒட்டகச்சிவிங்கியா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, ரைனாசரஸா இருந்தாலும் சரி, ஹிப்போபொட்டமஸா இருந்தாலும் சரி, ஆடு மாடு கழுத குதிரை எதுவா இருந்தாலும் வயிற்றுல குட்டியா வச்சிருந்தது. வயிற்றுல அப்படி மேல தூக்குச்சு, முதுகெலும்பு இருந்தது, முதுகெலும்போட ஒரு தள்ளுனா வெளியில வந்து சரக்குன்னு விழுந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த வெஜைனா நடுவுல வந்து மாட்டிச்சு, 2 காலுக்கு நடுவுல மாட்டிச்சு. இது ஓப்பனா அங்க கிடைக்கல. டெலிவரி became a ப்ராப்ளம். அப்ப எல்லா உயிரினமும் இந்த ஒட்டகச்சிவிங்கியோ யானையோ பாத்தீங்கன்னா குட்டி பிறந்த உடனேயே அந்த குட்டி நேரா நிக்கும், அது மேல வாய வச்சு அம்மா கிட்ட இருந்து பால் எடுத்துக்கும். அம்மா கூட்டு போனா கூடவே இந்த யானை போகும், ஒட்டகச்சிவிங்கி போகும், குதிரை போகும், கழுதை போகும், எல்லாமும் கூடவே போகும். அதுக்கு நடக்க தெரியும். அது நடந்து போனா மட்டும்தான் சிங்கம் புலி கடையில இருந்து தப்பிக்க முடியும். எப்ப டெலிவரி ஆகும்னு அதுக்கே தெரியாது. அம்மா சாப்பிட போய்கிட்டே இருக்கும், திடீர்னு டெலிவரி ஆகும். டெலிவரி ஆன இடத்துல இருந்து அது பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போய் ஆகணும் அம்மா குழந்தைய. யானையா இருந்தாலும் சரி, ஒட்டகச்சிவிங்கியா இருந்தாலும் சரி, குதிரை கழுதையா இருந்தாலும் சரி. அப்ப இந்த சின்னதுக்கு நடக்க தெரியணும், பிறந்த உடனே நிக்க தெரியணும், நடக்க தெரியணும். அகேன்ஸ்ட் கிராவிட்டி தலையை தூக்கி அங்க அம்மாவோட மார்பகம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து உறிஞ்சி பால் எடுக்கவும் தெரியணும். அதே லெவலுக்கு மனிதன் பிறந்திருந்தால் 10 கிலோ வெயிட்ல பிறந்திருக்கணும். மனித குழந்தை பிறக்கிற போது 10 கிலோ இருந்ததுன்னா அது கிட்டத்தட்ட 1 வயசு ஆகிற ரேஞ்சில் இருந்ததுன்னா அது நிக்கும், அதுவே வேணுங்கிற வேலையை செய்யும். ஆனா இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல மனுஷனை நிக்க வச்சு வெஜைனாவை உள்ள கொண்டாந்து மடக்கி 10 கிலோ வெயிட்ல குழந்தைய பிறந்துச்சு. 10 கிலோ வெயிட்ல குழந்தை பிறக்கிற போது அது என்ன ஆச்சுன்னா மொத்தம் வயிற்றை கிழிச்சு அம்மாவும் செத்து போனா, குழந்தை செத்து போச்சு. அதுக்கப்புறம் 9 கிலோவா மாத்தி பார்த்தது, 8 கிலோ. இது எவல்யூஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும். இந்த சின்ன உயிரினங்கள்லாம் நிறைய குட்டி போடும், பெரிய உயிரினங்கள்லாம் குட்டியா கம்மியா போடும்னு சொல்லுவாங்க. இது லயன் வந்து 1 கோடி இருந்ததுன்னா ஆடு மாடு 10 இருக்கு. ஆடு மாடு 1 கோடிக்கு மேல இருந்ததுன்னா பயிர் பச்சை எல்லாம் நாசமாயிடும். சோ அது ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்குது, இவ்வளவு பயிர் பச்சை இருக்கலாம், இவ்வளவு ஆடு மாடு இருக்கலாம், இவ்வளவு சிங்கம் புலி கரடி இருக்கலாம், கணக்கு இருக்குது. அந்த கணக்குல பாக்குற போது இந்த பெண் வந்து 10 கிலோ இருந்தா செத்து போனா, 9 கிலோவா குறைச்சது செத்து. அம்மா செத்தா புள்ள செத்து போச்சு. 8, 7, 6, 5, 4 திரும்ப செத்தான் போனாங்க எல்லாரும். 3 கிலோ ஆகிற போது அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டா, ஆனா குழந்தை வெளியில வந்துச்சு. அப்பதான் இயற்கை கண்டுபிடிச்சது மனித குழந்தைய 3 கிலோல வச்சுக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணுச்சு. இந்த 3 கிலோ குழந்தை வெளில வந்தது பாத்தீங்களா, 1 வருஷத்துக்கு படுத்து கிடந்தது. நான் 3 மாசம் இப்படியேதான் படுத்து கிடப்பேன். 3 மாசம் கழிச்சு தான் குப்பத்துக்கவே செய்வேன். அப்புறம் 5 மாசம் ஆச்சுன்னா தான் உட்காருவேன். 6 மாசம் ஆச்சுன்னா தான் தவழ ஆரம்பிப்பேன். 9 மாசம் ஆச்சுன்னா தான் பிடிச்சுக்கிட்டு நிற்பேன். 1 வயசு ஆனாதான் நடக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. மற்ற இனங்கள் எல்லாம் இந்த 1 வயசு குழந்தைக்கு ஈக்குவலா குழந்தை பெற்றுது. நாம் என்ன பண்ணோம், குறை மாத பிள்ளைகளை பெற ஆரம்பித்தோம். அதனால குறைமாத்த பிள்ளைன்னா நீங்க 8 மாச பிள்ளை, 9 மாச பிள்ளை எல்லாம் குறைமாத்த பிள்ளை இல்ல. நம்ம மொத்த பேருமே குறைமாத்த பிள்ளைதான். நாம 10 கிலோ வெயிட்ல பிறந்திருக்கணும், நம்ம 3 கிலோ வெயிட்ல பிறந்திருக்கிறோம். 3 கிலோ ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் சந்தோஷமா சொல்லிடுறாங்க ஹெல்தி பேபி. டேய் ஹெல்தி பேபியே கிடையாதுடா, 10 கிலோ தான்டா ஹெல்தி பேபி. 3 கிலோ பேபி எல்லாம் வேஸ்ட் பேபி. அச்சா இந்த வேஸ்ட் பேபி என்ன பண்றது, ரொம்ப கஷ்டம் வளர்க்கறது.
அம்மா எடுத்து வச்சு இது பார் மார்பகம், இது பேர் காம்பு, நீ இங்க உறிஞ்சுனா உனக்கு இனிப்பா ஒண்ணு வரும், வந்ததுன்னா உனக்கு நல்லது, நீ உயிர் வாழ முடியும் கோச் பண்ணணும் அம்மா. இத 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அழத்தான் செய்யும், அதாவது வேற ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு வச்சுக்கன்னா கிடையாது, அதுக்கு அம்மா இவ்வளோண்டு வயிறு. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து கொண்டாந்து கொடுத்து அவ பாலை கொடுத்தானா அந்த குழந்தை நல்லா இருக்கும். அப்ப ஒரு ஆளால, ஒரு அம்மாவால, ஒரு பெண்ணால ஒரு குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சாங்க. குழந்தை ரொம்ப விருப்பத்துது. 2 மணி நேரத்துக்கு ஒண்ணு என் கவனின்னு சொல்லுது, மூச்சா விட்டா என்ன தொடன்னு சொல்லுது, திரும்பவும் பாலை கொடுன்னு சொல்லுது. கம்முனது கொஞ்ச நேரம்னா கேட்க மாட்டேங்குது, தூங்குன்னா கேட்க மாட்டேங்குது, அப்பப்ப கத்துது, கரடை பண்ணுது. அப்ப என்ன பண்ணா அம்மா ஒரு கும்பல் சேர்த்தா மட்டும்தான் என்னால குழந்தை வளர்க்க முடியும்னு கண்டுபிடிச்சு அவ கும்பல் சேர்த்தா அதுக்கு குடும்பம்னு பேர் வச்சா. கும்பல் இருக்கிற எல்லாருமே சேர்ந்துதான் பிள்ளைய வளர்க்கணும்னு சொன்னான். அவ கும்பல் சேர்க்கிற போது அவ எப்படி எல்லாம் வாங்கினா வந்துருவாங்களா, அழகா பேச ஆரம்பிச்சா. பெண்ணுக்கு பேசும் கலை எப்ப வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பெத்த பிள்ளைய தனியா வளர்க்க முடியாதுன்னு என்னைக்கு அவ கண்டுபிடிச்சாலோ, என்னைக்கு மத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னு கண்டுபிடிச்சாலோ அன்னைக்கு அவளுடைய பேச்சு திறமை அதிகமாச்சு. இன்னைக்கும் நீங்க பிரெயினை ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு பேசுற ஏரியா அதிகமா இருக்கும், ஆணுக்கு கம்மியா இருக்கும். பெண் அதிகமா பேசுவா, கம்யூனிகேஷன்ல எஃபெக்டிவா இருப்பா. குழந்தை இந்த பிறந்த குழந்தைக்கு வலிக்குது, இப்ப அழுற குழந்தைய பார்த்துட்டு அவ இந்த குழந்தை பாலுக்கு அழுது, அம்மா தூக்கணும்னு அழுது, புதுசா எவனோ வந்துட்டான்னு அழுது, சத்தம் ஏதோ கேட்டுதுன்னு அழுதுது, என்ன ஈரமா இருக்குதுன்னு அழுதுது, காத்து வரலைன்னு அழுதுது. ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்டா இருக்குது. எல்லா அழுகையும் டிஃபரெண்ட் அழுக அம்மா ஒருத்திக்கு மட்டும்தான் புரியும். அப்பா என்ன சொல்லுவான், இது அழுதுனே இருக்குது, எத்துனீங்கன்னா போ அப்படிமா. குழந்தை அழுது மட்டும்தான் அப்பாவுக்கு தெரியும். டிஃபரெண்ட் அழுகை அம்மாவுக்கு மட்டும் புரியும். அந்த கரெக்டான நேரத்துல கரெக்டான சேவை அம்மாவால செய்ய முடியும். பாடி லாங்குவேஜ்ல அவ எக்ஸ்பர்ட் ஆனா. அந்த ஆளு பார்வையே சரியில்லைங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துல பார்த்த உடனே ஆளை எடை போட்டுருவாங்க. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் கூட பேசலாம் பேசக்கூடாது, பண்ணலாம் பண்ணக்கூடாது, பிசினஸ் வைக்கலாம் வைக்கக்கூடாது. ஆம்பளை 1 மணி நேரம் பேசலாம் கண்டுபிடிக்க முடியாது. Man has to learn body language. The lady was born with the intellect to read body language and respond to body language. அடுத்து வருவோம். இதாச்சா. அதுக்கப்புறம் குழந்தை வளர்க்கறதும் கம்யூனிகேஷனும் வந்துதா. இதுக்கும் அடுத்து உள்ள போனீங்கன்னா மேன் என்ன பண்ணா, அடுத்தது ஆபீஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கணும், பணம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கணும். உலகம் பூரா இருக்கிற இடத்துக்கு பேரு பில்டிங். அதுல செங்கல் போட்டீங்க, மண்ணு போட்டீங்க, என்ன தண்ணி போட்டீங்க, சிமெண்ட்டை போட்டீங்க, கலவையை போட்டீங்க, மேல கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சீங்க, அதுக்கு பில்டிங்னு பேர். ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்துக்கு நாம என்ன பண்ணோம், மாத்தி மாத்தி பேர் வச்சு ஆபீஸ்ன்னு சொல்லிட்டோம். சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றது, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு 2 பேங்க் வச்சுக்குவோம். கம்பெனி இன்ஃபோசிஸ், விப்ரோ, சிடிஎஸ், டிசிஎஸ்னு ஒரு 4 எடுத்துக்குவோம். இது 6மே நிஜமாவே ஒரு பில்டிங். இந்த பில்டிங்க்கு நம்ம ஒரு பேரை வச்சோம், அதை வந்து லீகல் என்டிட்டின்னு சொன்னோம். இப்ப நான் வந்து இப்ப ஸ்டீஃபன் ஏல காசு வாங்கினேன், கொடுக்கல. சரியா? இப்போ பிரேமா பத்மா எனக்கு காசு கொடுத்தாங்க, நான் திருப்பி கொடுக்கல. அப்ப நீங்க என் மேல கேஸ் போடலாம், நான் அவங்க மேல கேஸ் போடலாம். சரியா? அப்ப லீகலா ஒரு ஆளு காசு வாங்கின ஆளு திருப்பி கொடுக்க கடமைப்பட்டவர்கள். அப்ப அந்த தனி மனுஷன் கஷ்டப்படுறான். இவன் என்ன பண்ணான், தப்பிக்கிறதுக்காக நான் கடன் வாங்குவேன், கொடுக்காம கூட ஏமாத்துவேன், ஆனா நீ என் மேல கை வைக்க முடியாது. ஏன்னா நான் முத்தையா ராமநாதன்ல நான் மைண்ட் டைனமிக் சென்டரோட டைரக்டர் அப்படின்னு பேர் வச்சேன். நீ கேஸ் போட்டா மைண்ட் டைனமிக் சென்டர் மேல கேஸ் போடு, என் மேல கேஸ் போட முடியாது. மைண்ட் டைனமிக் சென்டர் ஏற்கனவே கொஞ்சம் காசு பண்ணிருக்கேன், அந்த காசெல்லாம் நான் எடுத்துக்குவேன். இப்ப இந்த வருஷம் லாஸ்ல போவோம், லாஸ்ல போதுங்கன்னா நான் கணக்கு காமிக்க மாட்டேன், லாஸ்ன்னு சொல்லிடுவேன். சோ என்னுடைய லாபத்தை நான் எடுத்துக்கொள்ளவும் கற்றுக்கொண்டேன், என்னுடைய நஷ்டத்தை கொண்டு போய் ஆபீஸ் பேர்ல போடவும் கற்றுக்கொண்டேன். ஆபீஸ் எவ்வளவு லாஸ்ல போச்சுன்னாலும் டாப் லெவல்ல இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டோ, சிஇஓ, ரீஜனல் மேனேஜர், ஏரியா மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒருத்தன் சம்பளம் கூட குறையவே கிடையாது. நீங்க இது கேள்வியும் கேட்க முடியாது. லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டான், அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டான், அது ப்ராஃபிட் பண்ணும் சொன்னான், அது நஷ்டப்படும் சொன்னான். இவன் பண்ண தப்புல ஆபீஸ்ல லாஸ் வந்தா இவன் சம்பளத்தை இவன் எடுத்துட்டு போயிட்டே இருந்தான். இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று. ஆனா இந்த ஏமாற்றம் நம்ம ஒத்துக்கணும். அதுக்கு பேர் ஆபீஸ், நாமளே ஒத்துக்கணும். யார் ஒத்துக்கிட்டா? சவுத் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல இருந்து ஆரம்பிச்சு அமெரிக்கா, அர்ஜென்டினா, பிரேசில் வரைக்கும் ஒத்துக்கணும். ஆமாங்க, இதுக்கு பேர் ஆபீஸ், இதுக்கு பேர் லா. இது வந்து உயிர் உள்ளது, இது பணம் சம்பாதிக்கும், இது பணம் தோற்கும், இது பணத்தை மெயின்டைன் பண்ணும், இது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பணமாக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆனா நிஜமா ஒண்ணுமே கிடையாது. சரி, அடுத்து பணத்துக்கு வருவோம். பணம் அப்படிங்கிறது என்ன? $1 கொடுத்தா நான் இன்னைக்கு 70 ரூபாய் 75 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கலர் பேப்பரு.
நீங்க வச்சிருக்கிறது ஒரு கலர் பேப்பரு. இந்த கலர் பேப்பரும் அந்த கலர் பேப்பரும் சைஸ்ல பாத்தீங்கன்னா 70 மங்க பெருசெல்லாம் கிடையாது. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் பேப்பர். அவன் $1 எழுதி வச்சுக்கிறான். நாங்க $70 கொடுத்தாதான் ஒத்துக்குவேன்னு சொல்றான். இத அவனும் ஒத்துக்கிட்டான், நானும் ஒத்துக்கிட்டேன். ஏன்டா நான் 70 கொடுக்கணும்னு நான் கேட்கல. யூரோக்கு நான் 80 85 ஏன் கொடுக்கணும்னு கேட்கல. நான் பவுண்ட் ஸ்டெர்லிங் ஏன் 100 கொடுக்கணும்னு நான் கேட்கல. அவனுங்க ஆமான்னு சொன்னானுங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். கலர் பேப்பர் வாங்கணும். இப்போ ஒரு கலர் பேப்பர் 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கலர் பேப்பர் 2000 ரூபாய். இப்ப நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறப்ப அவன் என்ன பண்றான், எனக்கு ஒரு 20 கலர் பேப்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நான் தான் ஜூனியர் ஆபீஸ் போய் ஜாயின் பண்ணேன். 20 கலர் பேப்பர் கொடுத்தானுங்க. அந்த 20 கலர் பேப்பருக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், நான் 25 நாள் வேலை செஞ்சேன். அவன் கொடுத்த கலர் பேப்பரை நம்பி வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய பொய். இது இல்லவே இல்லை. கலர் பேப்பர் பில்டிங்கை பிடிச்சி லீகல் என்டிட்டி அவன் மாத்தி ரூபாய்க்கு மரியாதையை கொடுத்து 25 நாள் நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் 20 கலர் பேப்பர் கொடுத்தா சந்தோஷமா வாங்கின்னு வந்தானா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 2 கலர் பேப்பர் கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்த உடனே அவனுக்கு 4000 ரூபாய்க்கு எனக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், வெண்ணெய் அவ்வளோத்தையும் கொடுத்துட்டான். நான் ஏமாந்தது 1, என்னை ஆபீஸ் பணம் கொடுத்து ஏமாத்தினது, கலர் பேப்பர் கொடுத்து ஏமாத்தினது 2, நான் சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்ததுக்கு அவன் எனக்கு சாமான் கொடுத்தது இன்னொன்னு. மொத்த பேரும் ஏமாற தயாராகி விட்டோம். ஏன்னா எல்லாரும் ஒத்துக்கணும், உலகம் பூரா இதுக்கு பேரு கரன்சி, இதுக்கு வேல்யூ இவ்வளோ அப்படிங்கறத, இதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு இவர். உலகளாவிய அளவுல பொய்களை நாம நம்ப ஆரம்பித்து விட்டோம் அப்படிங்கிறாரு. கலர் பேப்பர் ஒரு பொய், ஆபீஸ் ஒரு பொய், லீகல் என்டிட்டிங்கிறது இன்னொரு பொய். ஆனா எல்லாரும் ஒத்துக்கிட்டா அது உண்மை. பேலன்ஸ் ஷீட்னு போட்டா அது ஆமா உண்மை. இது பணக்கார நாடு, இது ஏழை நாடுன்னு சொல்லிட்டான். இவன் பணக்காரன், அவன் ஏழைன்னு சொல்லிட்டான். இந்த வேலைக்கு இவ்வளவுதான் பேப்பர் கொடுப்பேன்னு சொல்லிட்டான். நீங்க அந்த பேப்பருக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்க. இதுல ஒருத்தன் கூட கேள்வியே கேட்கலன்னு சொல்றாரு. பொய் நம்பிக்கை. பட் யூனிவர்சல் பிலீஃப் சிஸ்டம். Not just one country believed in it, or 2 countries believed in it, or 1 continent believed in it. Everybody believed in it. Everyone accepted. So we created an office, we created currency, and everyone believed in it, and our life changed because of that. அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வர்ற போது இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அறிவை கொண்டு போய் கம்ப்யூட்டர்ல வேற போட்டுவிட்டோம். சரியா? நம்ம கையில இருந்து பிரிச்சு எல்லாத்தையும் அறிவை கொண்டு போய் கம்ப்யூட்டர்ல போட்டுவிட்டோம். இப்போ அலெக்சா, what is the weather now in San Francisco? Right now in San Francisco, United States, it's 10 degrees Celsius with cloudy skies. Today's forecast has rainy weather with a high of 13 degrees and a low of 10 degrees. இப்ப அலெக்சாவை கேட்டேன் நான், சான் பிரான்சிஸ்கோல வெதர் என்னன்னு. அவ 10 டிகிரின்னு சொல்றா, 13ல இருந்து 6 வரைக்கும் போகுதுன்னு சொல்றா, கிளவுடி ஸ்கைன்னு சொல்றா. எங்கேன்னு நகரவன் நான். அலெக்சா ஒரு பாட்டு பாடுனா பாடுவா. அலெக்சா கொர்டானா, சரி அலெக்சா ஸ்டாப். இந்த மாதிரி அலெக்சான்னு சொன்னா இதுல இன்னொரு பெரிய சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ கூப்பிட்டா மட்டும்தான் இந்த அலெக்சா வரான்னு நினைக்காதீங்க. 24 மணி நேரமும் நான் பேசுறத கேட்டுனே இருக்கிறான். நான் என்ன நினைச்சுக்கிறேன், அலெக்சா என்னுடைய சர்வன்ட்டு, நான் கூப்பிட்டா வந்து எனக்கு கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்கிறான். 24 மணி நேரமும் நான் என் பொண்டாட்டியோட சண்டை போட்டேன்னா, புள்ளைய போட்டு அடிச்சேன்னா பாத்துருக்கிறான். நிறைய பைத்தியக்காரங்களுக்கு இது தெரியாது. 24 மணி நேரமும் அலெக்சா இஸ் லிஸ்னிங் டு யூ, இஸ் வாட்சிங் யூ அண்ட் சென்டிங் மெசேஜ் டு சம்படி எல்ஸ். எவனோ கிளவுட்ல பாக்குறவனுக்கு மெசேஜ் கொடுத்துனுக்கிறான். ஐ எம் வல்னரபிள். I don't even know that. I'm an idiot thinking she is my servant. She is not. She is my boss. ஒரு ஒற்றரை நான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறேன். 24 மணி நேரம் நான் என்ன பண்றேன்னு பார்த்து உட்காந்துருக்கிறா, கேட்டு உட்காந்துருக்கிறான். சரியா? இது இன்னொரு டேஞ்சர். அடுத்து வருவோம். இப்ப எல்லாமும் எனக்கு இருக்கிற இடத்துல கிடைக்கிற போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு உருவாக்குன போது என்ன, இதுல இன்னொரு ஏரியா சொல்ல மறந்து போச்சு. இந்த எல்லா மிருகங்களும் இருந்தது இல்லையா, உலகம் பூரா மிருகங்கள் இருந்தது, எல்லா இடங்களையும் இருந்தது, எல்லா காண்டினென்ட்லயும். முன்ன எல்லா காண்டினென்ட்டும் பக்கத்துல இருந்துச்சு. ஆப்பிரிக்கால இருந்து அப்படி கொஞ்சம் மேல போய் நீங்க இந்த பக்கம் லெப்ட்ல திரும்பினீங்கன்னா இத்தாலி கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மேல போனா பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், இங்கிலாந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று கிடைக்கும். அதுல இருந்து அந்த பக்கமா போய் நெதர்லாண்ட்ஸோ இல்ல நார்வேவோ, பின்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்வீடனோ, அப்படியே அலாஸ்காக்கு போய் இப்படி கீழே இறங்கினீங்கன்னா லேக் டாகோ வழியா அமெரிக்கா, கனடா, அலாஸ்கா, கீழே இன்னும் போனீங்கன்னா இஸ்துமஸ்ன்னு இருக்குது. அதுல இந்த எல் சால்வடார், சான் சால்வடார், பனாமா, நிக்கராகுவா, அது வழியா இறங்கினீங்கன்னா அர்ஜென்டினா, பிரேசில், சிலி அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் போகும். அப்போ மனித இனம் எல்லா இடங்கள்லயும் மற்ற தேவைகள் இல்லாமல், வாகனங்கள் இல்லாமல், ஏதோ கொஞ்சம் மரக்கட்டை மேல டிராவல் பண்ணலாம்.
தென்னை மரம் கீழே விழுந்தது, வேற ஒரு மரம் கீழே விழுந்ததுன்னா அது கூட வந்து 2 துடுப்பு மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு கொஞ்சம் போல ஒரு 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் மேக்சிமம் 100 கிலோமீட்டருக்கு செயில் பண்ணா இன்னொரு லேண்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆப்பிரிக்கால இருந்து ஒரு சைடு இந்த பக்கம் வந்தவங்க ரஷ்யா போய் சைபீரியா வரைக்கும் போறானுங்க. இன்னொருத்தன் ஏசியாக்குள்ள வந்தான். ஏசியால எல்லாம் கனெக்டடா இருந்ததுனால நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கல்ஃப், அதுல இருந்து இந்தியா வந்து அந்த பக்கம் போனீங்கன்னா பிலிப்பைன்ஸ், மணிலா, மயன்மார், சைனா, மேல போனீங்கன்னா ரஷ்யா, இப்படி கீழே இறங்குற போது இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸுக்கு இருக்கும் பக்கத்துல ஒரு மிஞ்சி போச்சுன்னா 100 கிலோமீட்டர்ல ஆஸ்திரேலியா இருந்து அப்பதான் பிரிஞ்சிச்சு. அப்ப இவங்க மரத்தின் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கனெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப எல்லா இடமும் நடக்கவும் முடிந்தது. இதுல மனிதன் வந்து ரொம்ப பிரமாதமான செய்தின்னா உனக்கு விடாமுயற்சின்னு ஒண்ணு இருந்தது, வலி தாங்கும் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருந்தது. அப்ப ஆப்பிரிக்கால இருந்து புறப்பட்டவன் முதல்ல கருப்பா இருந்தா, அதுக்கப்புறம் வேற இடம் போயிட்டே இருக்கலாம். யாக் அப்படின்னு ஒரு அனிமல் இருந்தது, OAK யாக். அது வந்து தமிழ்ல கவரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. KAVARIMA என்ன கிடையாது, கவரிமான்னு இப்ப கதை பேசி உட்காந்துருக்கோம். கவரிமான் அல்ல, கவரிமாங்கிறது யாக். யாக்குங்கிறது மிக வலிமை வாய்ந்த பைசன் சொல்லுவோம் இல்லையா, காட்டெருமை, அந்த மாதிரி ஒரு மிருகம். அது சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும், ஏராளம் கறி வச்சிருக்கோம், ஃப்ளஷ். அது என்ன பண்ணுச்சுன்னா மனுஷனுக்கு அட்டகாசமான வேலை பண்ணுச்சு. வெயிட் பூரா அது மேல தூக்கி போட்டுடலாம், நான் ஏறி உட்காந்துன்னு டிராவல் பண்ணலாம். எனக்கு அது வந்து மோட்டார் சைக்கிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அது பால் கறந்தோம்னா எனக்கு பால் கிடைச்சது. அதுக்கப்புறமா அது வெயிட் வேற தூக்கிட்டு போச்சா, டிரான்ஸ்போர்டேஷன் ஆச்சு, நான் அதுல உட்கார முடிஞ்சுச்சு. அதையே கொண்டுட்டேன்னா நான் சாப்பிட முடிஞ்சு, சாப்பாட்டுக்கு சாப்பாடு ஆச்சு, பாலுக்கு பால் ஆச்சு, கூட தூக்கிட்டு போறதுக்கு ஆளாச்சு, கம்பெனிக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப குளிரா இருந்ததுன்னா அதோட தோலை கட் பண்ணி எடுத்து நான் என் மேல போத்திக்கிட்டேன்னா குளிருக்கு அடக்கமா இருந்தது. அதனால இவன் என்ன பண்ணா, ஆம்பளை பொம்பளை குழந்தைகள்லாம் கூட்டிட்டு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 யாக்கையும் கூட்டிட்டு நடந்து போக ஆரம்பிச்சான். எப்ப வேணாலும் யாக்கு வச்சுட்டு நீங்க சாப்பிடவும் சாப்பிடலாம், பாலையும் குடிச்சுக்கலாம், தோலும் எடுத்துக்கலாம், மேலே ஏறி உட்கார்ந்துக்கலாம், என்ன ஆட்சி போட்டு தின்னுபடலாம். சௌரியமா யாக்கு கூட அதுவும் குட்டி போட்டு வந்துனே இருந்தது. ஆப்பிரிக்கால இருந்து புறப்பட்டு அப்படி போறான், சைபீரியா வரைக்கும் போறான். ரஷ்யாலாம் குளிர்னா ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு 100 கிலோமீட்டர் போயிட்டு தாங்கலன்னு திருப்பி வந்துடணும்ல. ஆனா யாக்கு இருக்கிறதுனால அந்த தோலை தூக்கி போட்டுருந்ததுனால குளிர்ல 1000, 2000, 3000, 4000 கிலோமீட்டர் போயிருக்கான் நடந்தே. யாக்கை வச்சுட்டு மனைவி, கணவன், குழந்தைகளோட யாக்கோட இவன் குளிர்லயே போய் குளிரோட இருக்க கத்துக்கொண்டான். அப்ப இந்த ஆப்பிரிக்கால இருந்த ஸ்கின் மாறுச்சு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் குளிர்லயே இருந்ததுனால வெயிலே கிடைக்கலைங்கிறதுனால சாஃபன் ஆச்சு. அப்ப இந்த இனம் வந்து ஸ்லாவிக் இனம் அப்படிங்கிற மாதிரி, இந்த காக்கேஷியன் அப்படின்னு சொல்ற மாதிரி வேறு ஒரு இனம் ஒண்ணு உருவாச்சு. இப்ப இதுவும் போனதுக்கு அப்புறமா இவன் இந்த மாத்தி இந்த ஊர் விட்டு ஊர் போறதுக்கு மிஞ்சி போனா ஒரு தென்னை மரத்தை வெட்டி போட்டோம்னா 2 தென்னை மட்டையை வச்சு அடிச்சோம்னா நகர்ந்து போக முடியும்னு கண்டுபிடிச்சான். அப்போ ஊரா போற போது அந்த ஊர்ல எல்லாம் மிகப்பெரிய மிருகங்கள் இருந்தன. யானை மாதிரி, நீர் யானை மாதிரி, ரைனாசரஸ் மாதிரி, ஹிப்போபொட்டமஸ் மாதிரி ஹியூஜ் வெரைட்டிஸ் எல்லா கண்டத்திலையும், எல்லா நாட்டிலையும், எல்லா தீவுலையும் இருந்துச்சு. இவன் எப்ப ஒரு தீவுக்குள்ள நுழைஞ்சானோ அப்ப அதை அடிச்சு சாப்பிட்டான். ஏன்னா இவனுக்கு 1 அடிச்சா போதும், ஒரு யானையை அடிச்சா போதும், இவங்க கூட்டம் மொத்தமும் சாப்பிடலாம். இந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, இயல்பா என்ன பண்ணிருக்கணும், ஒரு யானை ஒரு மனுஷனை பார்த்த போது அவன் முன்னே அடிச்சு தூக்கி போட்டலாம்னு நினைக்கணும். அது தூக்கி போடலாம்னு நினைக்கல. ஏன்னா அற்ப பதர் மிஞ்சி போனா 60-70 கிலோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு விட்டுச்சு. இது 1000 கிலோ இருந்தது. எல்லா 1000 கிலோ உயிரினமும் இந்த 60-70 கிலோ மனிதனை பார்க்கிற போது அற்ப பதரே அப்படின்னு நினைச்சது. இவன் என்ன பண்ணிட போறான், நம்மள ஈக்குவல் சைஸா இருந்தா சண்டை போடும், போட்டிக்கு வந்துட்டான்னு நினைக்கும். இது இம்மாத்தூண்டு தானே இருக்கிறான், தம்மம் பய தானே அப்படின்னு அது நினைச்சது. நம்மால் என்ன பண்ணா, ஈட்டி வச்சு கொண்டான், அம்பு வச்சு எய்தான், ஒளிஞ்சு நின்று அடிச்சான். இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு காலத்துல ஒரு மனிதன் ஒரு தீவுக்குள்ள இறங்கினான்னா அடுத்த 1000 ஆண்டு காலத்துல அங்க இருக்கிற 1000 கிலோ விலங்கு ஆவலத்தையும் க்ளோஸ் பண்ணான். கிட்டத்தட்ட ஒரு 50 விதமான 1000 கிலோவுக்கு மேல இருக்கிற உயிரினங்கள் அத்தனையும் ஒழித்த ஒரே பெருமை மனிதனுக்கு மட்டுமே உண்டு. புரியுதா? இது அது பாவம், அதுக்கு தெரியாது. இவன் வேட்டையாடுவான், இவ்வளோண்டு இருந்துட்டு ஆயுதம் வச்சிருப்பான்னு அதை நினைக்கல. வேற எந்த மிருகமும் ஆயுதத்தை பயன்படுத்தல. இவன் மட்டும் ஆயுதத்தை பயன்படுத்தி ஒளிஞ்சு நின்று இவ்வளோண்டு இருந்ததை அடிச்சதுனால எல்லா உயிரினமும் நாசமாச்சு.
அதுக்கும் அடுத்தது இங்க கம்ப்யூட்டருக்கு வந்தாங்க இல்லையா, இப்பவும் என்ன பண்ணிட்டான், இவன் வடிவம் மாற வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு இடத்துலயும் இவன் சொல்றதெல்லாம் வந்து அடுத்த இனம் வருவதற்கு நம்ம வழிவகையே வைக்கலன்னு சொல்றேன் நான். எனர்ஜியே வச்சுக்கல, உடம்ப நல்லாவே வச்சுக்கல, உடம்ப நாசம் பண்ணி வச்சிருக்கிறோம் நாம. அதுக்கான எவிடன்ஸா ஒவ்வொன்னா கொடுத்துட்டே வர்றேன். சரியா? இதுல என்ன பண்ணா, இங்க உட்கார்ந்த இடத்துல கம்ப்யூட்டர்ல எல்லாம் கிடைத்ததுனால நகரவே தேவையில்லை. இப்ப இவரே சொல்றாரு, யுவல் நோவா ஹராரியே சொல்றாரு, நானு எங்கேயோ இஸ்ரேல்ல இருக்கிறேன், நான் இப்ப புறப்பட்டு உலகம் பூரா லெக்சர் அடிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு தடவை யூரோப்லயும் கூப்பிட்டுறாங்க, அமெரிக்காலையும் பேச கூப்பிட்டுறாங்க. நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ந்த ஒரு ஆளு, குட்டி ஊர்ல வளர்ந்த ஆளு, ஒரு செய்தியை வச்சுட்டு செய்தியை உருவாக்கிட்டு அதை புத்தக வடிவத்துக்கு கொண்டாந்து டிஜிட்டல் வடிவத்துக்கு கொண்டாந்து நான் ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி கான்டினென்ட் 9 மணி நேரம் நான் மொத்தமா தாண்டி ஹீத்ரோ லண்டன்ல இருந்து புறப்பட்டீங்கன்னா ஹை ஜம்ப் பண்ணி வர்ற மாதிரி நான் 9 ஹவர்ல நான் வாஷிங்டன் டிசியோ நியூயார்க்கை டச் பண்ணி அங்க இருந்து ஒரு 4-5 ஹவர்ல அமெரிக்கா முழுக்க ஃபிளைட்ல போய் எங்க வேணாலும் நான் லெக்சர் அடிக்கிறேன். ஏன்னா நான் சொல்ற இங்கிலீஷ் உனக்கு புரியுது, என் வடிவம் உன்ன மாதிரியே இருக்குது, நான் உன்ன மாதிரியே சிந்திக்கிறேன், உன்ன மாதிரியே ஃபீல் பண்றேன், உனக்கு என்ன வேணும்னு என்னால சொல்ல முடியுது. நான் வந்து நகர்ந்தாலும் நகராட்டியும் நீ நானும் கனெக்டிவிட்டி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. மற்ற உயிரினங்களுக்கு இது கிடையாது. யானை ஒரு இடத்துல இருந்து 1000 கிலோமீட்டர் போய் இன்னொரு யானையை கண்டுபிடிக்காது. பறவை பறக்குது, இடம் மைக்ரேஷன் பறக்குது, திரும்ப அது ஊருக்கு போயிருக்கு, திரும்ப இங்க வந்துருக்கு. அது இங்க வந்து வேற இனத்தோட சேரல. ஆனா நம்ம ஆளு இங்க செட்டில் ஆயிடும். ஆர்டிக் போனாலும் செட்டில் ஆயிடுறான், அண்டார்டிக் போனாலும் செட்டில் ஆயிடுறான், ஆப்பிரிக்காலையும் செட்டில் ஆயிடுறான், நைஜீரியாவுக்கு போனாலும் செட்டில் ஆயிடுறான், கொரியா போனாலும் செட்டில் ஆயிடுறான், அங்கங்க இருந்துடுறான். அப்ப நம்மளால ஒரு கனெக்டிவிட்டி கொண்டாட முடியுது. அந்த இடத்துல இருந்துகிட்டு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எல்லாரும் ஏன் பண்றாங்கன்னு கேட்டா, மூளையை கொண்டாந்து கம்ப்யூட்டர்ல போட்டோம்னா பிசிக்கலா அங்க வர வேண்டிய தேவையில்லை. எப்பெல்லாம் நீங்க உடம்ப யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்களோ அப்போ உடம்பு நாசமாயிடும். எய்தர் யூ யூஸ் இட் ஆர் யூ லூஸ் இட். அதுக்கும் அடுத்தது மனிதனுடைய வலிமை இன்னொரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் சொல்றாரு, சிம்பான்சி இருக்குது. அந்த சிம்பான்சி என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிம்பான்சி ஒரு மனுஷனுக்கு சண்டை கூட்டிங்கன்னா மனுஷன் தோத்தான். 10 குரங்கையும் 10 மனுஷனையும் ஓட்டிங்கன்னா குரங்கு அடிச்சிடும். 100 குரங்கும் 100 மனுஷனும் சண்டை போட்டாலும் மனுஷன் செத்து போயிடுவான். ஒரு கொரில்லாவை கூட சமாளிக்கிற திறன் ஒரு ஆம்பளை கூட கிடையாது, ஒரு மனிதன் கூட கிடையாது. ஆயுதங்களே இல்லாம கொரில்லா வர்சஸ் மனிதன் போட்டீங்கன்னா மேன் ஆல்வேஸ் லூசஸ். ஆனா எப்பெல்லாம் நம்பர் 1000மோ 1000 தாண்டுதோ அப்ப மனுஷன் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மற்ற இனங்களினால் 1000க்கு மேல உண்டாக்க முடியாது, குழு சேர்க்க முடியாதுங்கிறார். எல்லா குழுக்களும் அவர் நம்பர் சொல்றது வந்து 150 தான் ஒரு கோஷன்ட், ஐடியல் கோஷன்ட். 150க்கு மேல நீங்க நண்பர்களே வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாரு. உறவினர்களோ நண்பர்களோ பர்சனலா உங்களுக்கு தெரியணும், கான்டாக்ட் தெரியணும், கேரக்டர் தெரியணும், பழகுமுறை தெரியணும், அவங்களுக்கு விருப்பம் வெறுப்பம் என்னன்னு தெரியணும், அவங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்னன்னு தெரியணும், ஹாபி என்னன்னு தெரியணும், அவங்களை எது கோவப்படுதுன்னு தெரியணும்னா உங்களால 150 மனிதர்கள் மட்டும்தான் கான்டாக்ட் வச்சுக்க முடியும் பர்சனலா. நம்ம ஆளுங்க தான் அந்த மார்க் தட்டுறாங்களே, எனக்கு ட்விட்டர்ல ஃபாலோவர்ஸ் 1 லட்சம் இருக்கிறான், எனக்கு 5000 பேர் 10,000 பேர் எனக்கு ஃபேஸ்புக்ல இருக்கிறான். என்ன எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எவ்வளவு பேர் ஃபேஸ்புக்ல உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னாலும் பர்சனலா தெரிஞ்சவங்க 150 பேரு, மிச்சம் 850 பேர் போட்டானே, மத்தவெல்லாம் போட்டாங்கனால இவனு ஹாப்பி பர்த்டே போட்டான். ஹாப்பி பர்த்டே போடலன்னா சார் என்ன நினைச்சுவாரு, எதுக்கு ரொம்ப ஹாப்பி பர்த்டே போடுறோம்னு போட்டானுங்க. அவனுக்கும் உன்னை தெரியாது, உனக்கும் அவனுக்கு தெரியாது. என் பர்சனல் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். டிசம்பர் 31 போல நான் ஒரு கம்பெனில கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், ட்ரைனிங் ப்ரோக்ராம். சாயங்காலம் 5 மணிக்கு உட்கார்ந்து அந்த டாப் லெவல் ஹெச்ஆர் மேனேஜரோட பேசுறேன். அப்போ வந்து அந்த சப்ஸ்டாஃப் அப்படியே கொண்டாந்து ஒரு 500 புத்தாண்டு வாழ்த்து கொண்டாந்து பிரிண்ட் அடிச்சது, அவங்க கம்பெனி பேர் போட்டு பிரிண்ட் அடிச்சதை கொண்டாந்து வச்சாரு. வச்சுட்டு அவர் சொன்னாரு, அவர் அந்த சப்ஸ்டாஃப் வச்ச உடனே இவர் சொல்றாரு, சரி நான் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வைக்கிறேன், நீ வந்து ஒரு 1 hour கழிச்சு வந்து வாங்கிக்க அப்படின்னு சப்ஸ்டாஃப் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு பிரிண்ட் அட்ரஸ் 1000 பேர் பிரிண்ட் அடிச்ச லிஸ்ட் ஒன்று வச்சிருந்தாரு அவர். அந்த பிரிண்ட் அடிச்ச லெட்டர் இதையும் கவரையும் கொண்டாந்து அந்த சப்ஸ்டாஃப் வந்தப்போ அவங்க கொடுத்து கையெழுத்து போட்டதை அப்படியே உள்ள போட்டு அனுப்பிடு அப்படின்னாரு. இதுல பெரிய பியூட்டி ஆர் ஐரணி ஆர் சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள யாருக்கு அந்த லெட்டர் போகுதுன்னு தெரியாது, எந்த அட்ரஸ்ன்னு அவருக்கு தெரியாது, யாரு கிளையண்ட் தெரியாது. அவங்க ஆபீஸ்ல பிரிண்ட் அடிச்சாங்க ஹாப்பி நியூ இயர்னு, இவர் இங்க்ல கையெழுத்து போட்டாரு. அட்ரஸையும் ஒருத்தன் பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருக்கிறான், ஒருத்தன் ஸ்டாம்பை ஓட்ட போறான், ஒருத்தன் என்ன கவரை ஓட்ட போறான், கொண்டாந்து போட போறான். நீங்க நினைச்சுனீங்க
அவர் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரு, ஆபரேட்டிங் ஆபீசரு, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் எனக்கு வாழ்த்து அனுப்புனார். அந்த ஆள் உனக்கு தெரியவே தெரியாது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணேன், மை டியர் ராமநாதன் எழுதாத, மை டியர் முத்தையான்னு எழுதாத, இங்கில கையெழுத்து போடாத ஒரு வாழ்த்து கூட நான் மதிக்கிறதே கிடையாது. அவன் எப்ப மை டியர் முத்தையா ராமநாதன் எழுதுறானோ அவன் என்ன நினைச்சிருக்கிறான், எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சான். எப்ப என் பேர் அங்க இல்லையோ, எப்ப பிரிண்ட்ல கம்ப்யூட்டர் அடிச்ச பேர் இருந்ததோ, எப்ப மொத்தமா அவன் சமயங்கள ரப்பர் ஸ்டாம்பை குத்திடுறானுங்க. ரப்பர் ஸ்டாம்பை குத்துனானோ வெறும் இங்க் மட்டும் இருந்ததுன்னா அது உங்களுக்கான வாழ்த்து கிடையாது, அது ஏதோ பிரிண்ட் அடிச்சு அனுப்பப்பட்டது ஒரு செய்தி. அன்னையில இருந்து நான் அதுக்கப்புறம் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்து நிறுத்திவிட்டேன். சரியா? இப்ப திரும்ப வருவோம். 150க்கு மேல ஒரு கும்பல் போச்சுன்னா என்ன ஆகும்னா, உள்ள இருந்து ஒருத்தன் உன்னை கொண்டு விடுவான், அவன் தலைவர் ஆயிடுவான். இல்லைன்னா உடைச்சு 75 50 100 100 50ன்னு பிரிச்சு இன்னொரு குரூப் கொண்டாந்து விட்டுருவான். 150க்கு மேல உன்னால மேனேஜ் பண்ண முடியாது. ஒண்ணு, ஆபீஸ் இன்னொரு பொய், கரன்சிங்கிறது இன்னொரு பொய், வேலை பார்க்கறது இன்னொரு பொய், சூப்பர் மார்க்கெட் இன்னொரு பொய், எல்லாம் பொய். இயற்கை எது? காடு, மலை, தண்ணி, நெருப்பு, காத்து, என்ன பயிர், பச்சை, செடி, கொடி, ஆடு, மாடு, இதெல்லாம் தான் உண்மை. மிச்சம் நீங்க கிரியேட் பண்ணி பிரிண்ட் அடிச்ச ஆவளவும் பொய். இந்த பொய்யை நாம நம்ப ஆரம்பிச்சோம், இந்த பொய்யை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இப்ப நானே எடுத்துக்கிட்டா, ஏதோ ஒரு ஆளு புக் எழுதினாரு, நான் படிச்சேன், இப்ப விடாம 1 மணி நேரம் பேசுறேன், ஒரு 20-25 பேர் கேட்கறாங்க. இப்ப இது கனெக்ட் பண்றதுக்கு உதவுது. நான் எங்கேயும் நகரல, என் வீட்டுல உட்காந்துருக்கேன். புரியுதா? ஒரே ஒரு நிமிஷம் ஓடணும்னா அப்படி கட் பண்ணிட்டு நான் இந்த பக்கம் பியர் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் திரும்பி உங்ககிட்ட பேசலாம். நீங்க ஓகேன்னு சொன்னா நான் ஓப்பனா கூட வச்சு பண்ணலாம். இப்ப நான் எங்கேயுமே நகராமல் என் சௌகரியத்துக்கு என்னால எல்லா வேலையும் செய்ய முடியுதுங்கிற போது பரிணாம வளர்ச்சி நின்றுது. இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல என்ன ஆக போகுதுன்னா, முழுக்க கம்ப்யூட்டரே வேலை பார்க்க போகுது. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் பேசியிருப்பேன் நான் உங்களுக்கு முன்னால, காட் டெலிவிஷன் சொல்லியிருக்கேன் எனக்கு. அந்த காட் டெலிவிஷன்ல ஒரு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்ன சொல்றாரு, மீம் அப்படின்னு ஒரு வார்த்தை கிரியேட் பண்றாரு. இங்கிலீஷ்ல கிடையாது, MEME, மீம் அப்படின்னு அர்த்தம். மீம்னா அது உயிர் வாழும், அது தன்னைத்தானே பல மடங்கு பெருக்கிக் கொண்டே வரும். அது உயிரினமாகவும் இருக்கலாம், அது கேலி சித்திரமாகவும் இருக்கலாம், நீங்க SMS அனுப்புறதாகவும் இருக்கலாம். நீங்க ஒண்ணுதான் அனுப்புனீங்க, ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புனீங்க, அந்த ஃப்ரெண்டு 10 பேருக்கு அனுப்புனா, அந்த 10 பேர் 100 பேருக்கு அனுப்புனா, 100 பேர் 1000 பேர், 1000 பேர் லட்சம் பேர், மில்லியன் பேர், கோடி பேர். இப்ப ட்விட்டர்ல போட்டோம்னா அது டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் போயிடுதுன்னு சொல்றாங்க, ஜோ பைடன் வரைக்கும் போயிடுதுன்னு சொல்றாங்க, புட்டினுக்கு போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப தன்னைத்தானே அது மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறது, அதுக்கு உங்களை பயன்படுத்திக்குது. நான் அனுப்புனதெல்லாம் கிடையாது, மீம் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறது, தன்னைத்தானே பல மடங்கு பெருக்கிக் கொள்ளுகிறது. இந்த மீம் மீம்ங்கிற வார்த்தையை ரிச்சர்ட் டாக்கின்ஸ் உருவாக்குனாரு, இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது இந்த சட்டையர் கிண்டல்ல நம்ம மீம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா எது தானே உயிர் வாழுமோ, அழியாதோ, எது தானே தன்னை பல மடங்கு பெருக்கிக் கொள்ளுமோ அதை மீம்னு சொல்றாரு. இப்ப இந்த மீம்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, ஒரே ஒருத்தன் ஒரு வேலை செஞ்சா போதும். ஒரு சர்ஜரி எப்படி பண்றது அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சா போதும், கம்ப்யூட்டர்ல போட்டு உலகம் பூரா அனுப்பிடலாம். ஒரே ஒரு நல்ல டீச்சர் ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல இருந்தா போதும், அந்த ஆளை வச்சு மொத்த லெக்சர் அடிக்க சொல்லி அவ்வளோத்தையும் போட்டு வீடியோல போட்டு மொத்தமா அனுப்புனீங்கன்னா நீங்க 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கும் அடிச்சிடலாம், உலகம் பூரா சொல்லி கொடுத்துடலாம். யூ டோன்ட் நீட் டீச்சர், யூ டோன்ட் நீட் டாக்டர். ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்து, அந்த ஒரு ஆளுக்கு நமக்கு கோடிக்கணக்கில் கொடுப்போம், 10 கோடி கொடுப்போம், 100 கோடி கொடுப்போம், அவரை பிரமாதமான சர்ஜரி எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம், பிரமாதமா கிளாஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம காப்பி அடிச்சு உலகம் முறை அனுப்பிடலாம். உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த ஒரு வாத்தியார் சொல்றதை கேட்டா மட்டும் மாத்திடலாம். அப்ப என்ன ஆக போகுதுன்னா, எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து போற ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள யாரும் நகர போறதே கிடையாது. ஒன்ன மட்டும் கிரியேட் பண்ணிட்டு நம்ம படி எடுத்து காப்பி எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு எல்லாரும் சம்பாதிக்க போறோம். அதுலயே சம்பாதிக்க போறோம், வீட்லயே உட்கார்ந்துட்டு எல்லாம் சம்பாதிக்க போறோம். அப்ப என்ன ஆகும்னா, ஐடில் பிரெயின்னு சொல்லுவாங்கல்ல, வேலையே செய்யாத மூளை இருக்குது இல்ல, அப்ப என்ன ஆகும்னா எல்லா மக்களுமே ட்ரிங்க் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா மக்களுமே சூதாட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா மக்களுமே கோவப்படுவாங்க, எல்லா மக்களுக்குமே எரிச்சல் வரும், எல்லா மக்களும் டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. ஏதாவது வெளியில போனோம்னா 4 பேரை பார்த்தோம்னா, பயிர் பச்சையை பார்த்தோம்னா, 4 மனுஷனை பார்த்தோம்னா, 2 நல்ல வார்த்தை சொன்னோம்னா, 2 பேர் திட்டலாம் வாங்கிக்கலாம், சமாளிக்கிறது எப்படி, அவன் திட்டாம இருக்கிறது எப்படி, இவன் பாராட்டு வாங்குறது எப்படின்னு யோசிச்சோம்னா மூளை நல்லா இருக்கும். எல்லாத்தையும் தான் வீட்டுல உட்காந்து பண்ணி பார்த்துட்டுமே, அதான் எல்லாம் மீமே கிரியேட் பண்ணிடுது இல்ல.
ஒன்னை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். ஒரு புக்கை எழுதுனா போதும். மேனேஜ்மெண்ட் நீங்க 1 கோடி அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம், ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் மீம் பண்ணிட்டு எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணிடுது. மனுஷன் செய்ய வேண்டிய வேலையே இல்லாம போகுது. அப்ப பல்வேறு விதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும், பிசியலாஜிக்கல் ப்ராப்ளமும் வரும். அதைத்தான் இவர் சொல்லி முடிக்கிறார். நாம போற போக்கு நல்லா இல்ல. நம்ம அக்ரிகல்ச்சர்ல இருந்து மாறி ஒவ்வொரு ஸ்டெப்பா மாறி இப்ப உடம்ப மாற்ற வேண்டிய தேவையே இல்லாம பண்ணிட்டோம், நகர வேண்டிய தேவையும் இல்லாமல் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் கொண்டு போய் கம்ப்யூட்டர்ல கொடுத்துட்டோம். கம்ப்யூட்டர் என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப அலெக்சாவை சான் பிரான்சிஸ்கோல வெதர் என்னன்னு கேட்டேன், 13 டிகிரி செல்சியஸ் சொன்னா, இவன் மாத்தி 40 டிகிரி செல்சியஸ் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தான்னா நானும் முட்டாள்தனமா அதை நம்ப போகிறேன். ஏன்னா நான் அலெக்சாவை என்னைக்குமே கேள்வி கேட்க மாட்டேன். அலெக்சா இஸ் இன்டெலிஜென்ட், கூகுள் இஸ் இன்டெலிஜென்ட். I started believing them. சோ இவர் வந்து இது வரைக்குமான வரலாறு சொல்லிவிட்டாரு. இனிமே வரப்போற வரலாறு கொஞ்சம் கோளாறா தான் இருக்க போகுதுன்னு சொல்றாரு. 100-200 வருஷத்துல ரொம்ப கோளாறாக இருக்க போகுதுன்னு சொல்றாரு. ஆன்சர்ஸ் அடுத்து இதுல வரும். ஹோமோடியஸ்ல இதுவும் பேசியிருக்கிறேன், என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்ல போறாரு, பார்க்கலாம். சரியா? ஹோமோடியஸ். இப்போதைக்கு I am done. Thank you sir, thank you very much. சர்ச் இன்ஜின்ல நம்மளோட டேட்டாவை நமக்கு தெரியாத களவாடுறான்ற இன்ஃபர்மேஷனும் முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் பண்ணுது. நம்மளை பத்திய விஷயங்கள், நமக்கு தெரியாத ரகசியங்கள் எல்லாமே மத்தவங்களுக்கு தெரிய வருது அப்படின்றது எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. கவர் ஆகுது. அடுத்த வாரம் சொல்றேன். அதுதான் சோ அருமையான ஸ்பீச், நிறைய இன்ஃபர்மேஷன் இது ரிலேட்டடா நிறைய கனெக்ட் பண்ணி சொன்னீங்க. மற்றவர்களுக்கு ஆடியன்ஸ் கேள்விகள் வாங்க சார். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதாவது புக்கு படிச்ச ஒரு ஃபீலே வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது சார். எனக்கு ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு இருக்கு. இப்போ ஆத்தர் சொல்றாரு நானே ஒரு ட்ரூ ஹோமோசேப்பியன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ உண்மையான ஹோமோசேப்பியன்ன்றது யாரு? What is a true homosapien then? And my second question is, அக்ரிகல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் பரிணாம வளர்ச்சியே நின்னு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கேவ்மென் அவங்க லைஃப் ஸ்பேனுக்கும் நம்ம லைஃப் ஸ்பேனுக்கும் there's a lot of difference இல்லீங்களா? They were just for 35-40 years. பட் இப்போ 80-85லாம் அது ஒரு ஹெல்தி சேஞ்ச் தானுங்க சார். இதுதான் என்னோட 2 கொஸ்டின். சரி, 2 கேள்விக்கும் பதில் சொல்றேன். நம்பர் 1 வந்து ஹோமோசேப்பியன்ஸ் யாரு, மத்தவங்க கலப்படம் யாருன்னு கேக்குறீங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் முன்னால லயன் டைகர் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல. லயனோடயே இருந்தா அது லயன், டைகரோடயே இருந்தா அது டைகர். லயனும் டைகரும் சேர்ந்ததுன்னா லைகரும் டைகானும் உருவாகுது. சரியா? அப்ப அது மாதிரி ஹோமோசேப்பியன் ஒரு குரூப் ஒண்ணு, அந்த ஒரு பாட்டி ஒருத்தி 2 குழந்தை பெற்றான்னு சொன்னேன்ல, ஒரு சிம்பான்சியும் ஒரு மனித இனமும் பெற்றா அவன். அப்ப இந்த மனித இனம் அதுக்கப்புறம் உருவாகி அப்படி வந்து அது மனிதனாவே இருந்துச்சுன்னா, மனிதன்லயே செக்ஸ் வச்சுட்டு இருந்ததுன்னா அது மனித இனமா வந்திருக்கும். இந்த மனித இனமும் இந்த சிம்பான்சியும் எப்ப செக்ஸ் வச்சுச்சோ, எப்ப இந்த ஹோமினினும் ஆஸ்ட்ரலோபித்திகஸும் ருடால்ஃபென்சஸும் டெனிசோவான்ஸும் சோலோயன்ஸும் இதுகளுக்குள்ள மிக்ஸ் ஆகி செக்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சதோ, அதுல வந்த ஆஃப்ஸ்பிரிங் வேற ஒண்ணு. ஹோமோசேப்பியன்ஸ் ஒண்ணு தனியா வந்துச்சுல, அந்த சேப்பியன்ஸ்குள்ளேயே வச்சிருந்ததுன்னா அது முழுக்க சேப்பியன்ஸ். சரியா? அது அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. லயனோட சேராத டைகராவே இருந்திருக்கும், டைகரோட சேராத லயனாவே இருந்திருக்கும். இனக்கலப்பு பண்ணீங்கன்னா 2 புது இனம் வருது, லைகர்னு ஒண்ணு வருது, டைகான்னு ஒண்ணு வருது. சரியா? அந்த இடத்துல இவர் என்ன 5% நாங்க இருக்கிறோம், 2% ஒரு கலப்பினம், 3% ஒரு கலப்பினம், 95% கலப்பினம் இல்லாதது. அந்த 3%ல 1 நான் இவருடைய புக்ல ரெக்கார்ட் பண்றேன். 1. 2வது மனித இனம் வந்து 80-85 வருடம் உயிர் வாழ்கிறார்களே அப்படின்னு சொல்றீங்க. இதைத்தான் ஒரு பிரமாதமான கேள்வி முதல்லயே கேட்கிறாரு. பேஜ் 1லயே நான் சொல்ல மறந்து போச்சு. சரியா? இவருடைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னா, மனிதன் நிஜமாகவே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறானா? அந்த காலத்துல இருந்த மனிதனுக்கும் இப்ப இருக்கிற மனிதனுக்கும் பாக்குற போது, கம்பேர் பண்ற போது, ஆர் பீப்புள் ரியலி ஹாப்பின்னு கேட்கிறாரு. இந்த மெகா காம்ப்ளெக்ஸ் கேள்விகள் தான் இவர் கேட்கிறாரு.
இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி என்ன வச்சிருக்காரு, அந்த 10 கேள்விக்கும் ஆன்சர் இவரே தேடுறார். அதுல ஒரு முக்கியமான கேள்வி வந்து, ஏன் எல்லா நாட்டிலையும் ஆண்கள் பெண்களை டாமினேட் பண்ணுகிறார்கள்? ரெண்டும் சேர்த்தா தானே என் குழந்தை வருது. அந்த குழந்தைய அவ தானே பாக்குறா, அவ தானே பவர் வச்சிருக்கணும். குழந்தைய எனக்கு வளர்க்க தெரியாது. உலகம் பூரா சொல்லிவிட்டானுங்க, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆம்பளை வாத்தியாரு கிளாஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க உலகம் பூரா. இப்ப நீங்க வந்து சொல்லி கொடுப்பீங்க, இப்படி கோடு போடு, இப்படி கோடு போடு, நடுவில் ஒண்ணு போடுன்னு சொல்லுவீங்க. அது அந்த குழந்தை கேட்காது. என்ன அதை நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லி கொடுப்பீங்க. போடாட்டி பரவாயில்லன்னு விட்டுட்டு மறுநாள் சொல்லி கொடுப்பீங்க. ஒரு வாரம் சொல்லி கொடுப்பீங்க. பொம்பளைங்க பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், காலைல ஒரு வாட்டி இப்படி கோடு போட்டு பண்ணுன்னு சொல்லுவேன். அவன் 2வது வாட்டி பண்ணலன்னா 3வது வாட்டி சொல்லுவேன். 3வது வாட்டி பண்ணலன்னா 4வது வாட்டி, 4வது வாட்டி பண்ணலன்னா 5வது வாட்டி பலாரும் போடுவேன். ஒரு ஆணால கூட ஒரு சின்ன குழந்தைய புரிஞ்சுட்டு அதுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்ன்றது தெரியாது. எல்லா ஆணும் கோவப்படுவோம், அடிச்சு போட்டுரும். அதனால உலகம் பூரா ரூல் வச்சுக்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைக்கு பெண் தான் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணோட வலிமையை மொத்தமா அடிச்சு போட்டு அவளை வீட்டுக்குள்ள முடக்கி நாங்க வச்சிருக்கிறோம். 5 நாள் மூலையா போய் உட்காருன்னு சொன்னோம். மென்சஸ் ஒரு புக் ஒன்று எழுதி போட்டிருக்காங்க இந்த கிராமத்து பெண்களை பத்தி. மென்சஸ்னா அந்த பெண் வந்து தனியா போய் ஒரு ரூம்ல இருக்கணும். அவ மாசம் அவளுக்கு மென்சஸ் வருதோ வரலையோ அவ அந்த ரூம்ல போய் இருந்தாதான் மரியாதை. 35 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சு, தட்டுக்கட்டு போயிட்டாலோ, பிரெக்னென்டோ அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அவன் மென்சஸ் வந்தாலும் வராட்டியும் அந்த ரூம்ல போய் இருக்கணும். அப்புறம் அந்த ரூம்ல தனியா இருக்கிறான்னா எப்ப போறான்னு இவனுக்கு ஆம்பளைக்கு தெரியும், அந்த ஊர் முழுக்க தெரியும் அந்த பெண் தனியா இருப்பான். அந்த மாதிரி மென்சஸ் ஆகிற பெண்கள்லாம் அந்த ஊர்ல தனியா ஒரு ரூம்ல இருந்தே ஆகணும். அந்த ஊர் கோடியில ஒரு வீடு வச்சிருப்பாங்க. இதுல அந்த பெண் சோகத்துல சொல்றா, 15 வயசு பொம்பளை பிள்ளை சொல்றா, இதுல இவனுக்கு லைட் போட்டு கொடுப்பானுங்க, எங்களுக்கு ஃபேன் போட்டு கொடுப்பானுங்க, டிவி கொடுப்பானுங்க, ஏசி கொடுப்பானுங்க, லைப்ரரி புக் எல்லாம் கொடுப்பானுங்க. புக் அந்த ரூமை ஒழிச்சுட்டு அந்த வீட்டுல இருக்க விட மாட்டானுங்கிறான். எவ்வளவு நீ ஊரை வளர்த்தாலும் எனக்கான கம்ஃபர்ட்டை கொடுத்து திரும்பவும் இந்த 3 நாள் அந்த இடத்துல தாண்டா இருக்கணும் அப்படின்னு எனக்கு பேர் வச்சிருக்கான். இன்னமும் கிராமத்துல நடக்குது. எல்லா வசதிகளும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த 3 நாள் எங்களை 5 நாள் வெளில தான் வைப்பாங்க. எங்களுக்கு மென்சஸ் வந்தாலும் வராட்டியும் நாங்க போய் சும்மாவாது அங்க உட்காந்துட்டு வருவோம்னு சொல்றாங்க. அவ்வளவு வலி. பெண்களை இன்னும் அவமானப்படுத்திட்டு இருக்கிறோம். சானிட்டரி நாப்கின் ஒண்ணு கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு விட்டோம் நாங்க. இல்லைன்னா உங்களை இன்னமும் மூலையாதான் வச்சிருப்போம். பெண்ணை எல்லா இனங்களும் கேவலப்படுத்திக்கிறது. தேவதாசின்னு சொல்லி கேவலப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. சதியில புருஷன் சேர்த்து போனான்னா உன்னை வேற எவனா ரேப் பண்ணிடுவான், வேற யாரும் தொடக்கூடாது, நீ ரொம்ப புனிதமானவள், கற்பு ரொம்ப முக்கியம், நீ முக்கியமே கிடையாது, நெருப்புல போய் போ சாவு. விதவை பெண்ணு திரும்ப நினைக்கவே கூடாது. அவ பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, அவன் மசாலா சாப்பிடக்கூடாது, அவளுக்கு ஆசை வந்துடும். நாங்க கொடுக்க மாட்டோம். ஆனா முதல்ல என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் வெட்டிடு, பூவை பிடிங்கிட்டு பொட்டையும் பிடிங்கிட்டு வெள்ளச்சேலை வை, அவளுக்கு ஆசையே இருக்கக்கூடாது. ஏன் எவனா ஒருத்த ஆம்பளை அந்த மாதிரி இருக்கிறானா, ஒய்ஃப் செத்து போனா விடவாரு, அவனுக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிங்கி பாருங்களேன். எல்லா இடங்களிலும் பெண் அவமதிக்கப்படுகிறாள். எல்லா நாட்டிலும் எல்லா மதங்களாலும் பெண் அவமதிக்கப்படுகிறாள். இவை ஏன்னு கேட்கிறான் யுவல் நோவா ஹராரி. ஏன் இந்த மாதிரி இருக்குது? அவர் ஈக்குவல் பார்ட்னர் தானே. முதல் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிள்ளை அவதான வளர்க்கிறா. காலேஜுக்கு வர்ற பிள்ளைக்கு தானே எனக்கு டீச் பண்ண தெரியுது. ஸ்கூல் பிள்ளை எனக்கு ஒன்றும் பண்ண தெரியல, அழகிற பிள்ளை எனக்கு பார்க்க தெரியல. நான் அடி முட்டாள். குழந்தை வளர்ப்பு நான் 0. சப்போர்ட் சிஸ்டமா இருப்பேனே தவிர ஒரிஜினல் சிஸ்டமா என்னால மாறவே முடியாது. I can never understand body language. But she doesn't know how to get the power. She has lost it out. அந்த இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறாரு. ஒரு 10-15 கேள்வி வச்சுக்கிறாரு அவர் யுவல் நோவா ஹராரி. உலகளாவிய அளவுல நாம ஹெல்த்தியா தான் இருக்கிறோமான்னு கேட்கிறாரு. அதிக நாள் உயிர் வாழ்றீங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃப் எங்க போச்சு? ஆக்டிவா இருக்கிறீங்களா, உயிரோட இருக்கிறீங்க? வெஜிடேட்டிவ். ஆர் யூ குவாலிட்டேட்டிவ்லி ஹாப்பி? ஆர் யூ மொபைல்? உயிர் வாழ்றதை தான் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோமே தவிர ப்ரொடக்டிவா போடலைன்னு சொல்ல வர்றாரு. உறவு முறைகள் நல்லா இல்லைன்னு சொல்றாரு. போட்டி பொறாமை கோபம் எல்லாம் நிறைய ஆயிடுச்சுங்கிறாரு. So he is talking about corruption. Scandinavian countries உங்களுக்கு சொல்லிருப்பேன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன், இந்த நெதர்லாண்ட்ஸ் இருக்குது அந்த ஏரியா.
சாமியும் கிடையாது, ரிலிஜனும் கிடையாது, மக்கள் ஹெல்தி, கரப்ஷனே கிடையாது. கரப்ஷன் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ரோடு நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது, கவர்மெண்ட் நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது, ட்ரெஸ் நல்லா இருக்குது, ஷாப்பிங் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு சாமியும் கிடையாது, ஒரு ரிலிஜனும் கிடையாது, ஒரு ஜாதியும் கிடையாது. எதுக்கு திருடணும்? வேணுங்கிறதெல்லாம் இருக்குது. எல்லாம் கிடைக்கிற நாட்டுல என்னத்துக்கு திருடுறீங்க? ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ல ஒரு தேவையே கிடையாது. இங்க நம்ம ஊர்ல எல்லா தேவையும் இருக்குது. அதெல்லாம் கொள்ளடியும், ஆசைப்படுறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனி क्वेश्चंस வேற யாரனா? சார் குட் ஈவினிங் சார். வாங்க போனா. வாங்க சார் இந்த புக் எழுதுனது எந்த இயர் சார்? ஒரு 5-6 வருஷம் இருக்கும். 2015க்கு பக்கத்துல இருக்கும். 5-6 இயர்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. கார்ப்பரேட் இது 2011 சொல்லுது, சேப்பியன்ஸ் 2011, அது ஹோமோடியஸ் 2015 நினைக்கிறேன். 10 வருஷம். ஓகே சார். சார் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் எனக்கு 2 டவுட் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க சேப்பியன்ஸ்னா என்னன்னு சொன்னீங்க, அறிவு, அண்ட் இன்னொன்னு என்ன சார் சொன்னீங்க? ஹோமோ சேப்பியன்ஸ். சேப்பியன்ஸ் இல்ல சேப்பியன்ஸ்னா மனிதர்கள், மனிதர்கள்னா அது அறிவும் இன்னொன்னு என்னமோ சொல்லி இருக்கிறவங்கன்னு சொன்னீங்க. சேப்பியன்ஸ் சேப்பியன்னா அறிவுன்னு அர்த்தம், இன்டெலிஜென்ட். 2 சொன்னீங்க சார். இன்டெலிஜென்ஸ்னா நான் இன்டெலிஜென்ட் எனக்கு தெரியுங்கிற அளவுக்கு எனக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது வந்து ஹோமோ சேப்பியன்ஸா சார்? அதனால நம்ம பேர் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் நாமளே வச்சுக்கிற பேர் தான். சரி சார். நான் தான் ராஜான்னு நீங்களே வச்சுக்கிற மாதிரி இது. நான் அறிவாளின்னு எனக்கு தெரியும், ஆனா நான் அறிவாளின்னு தெரிஞ்ச அறிவாளி அப்படின்னு நம்மளே பேர் வச்சுக்கணும் தான். சரி. சோ சேப்பியன்ஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான். பட் சேப்பியன்ஸ்ல எல்லா இனமும் இருந்தது. ஓகே. அவ்வளவு மனித இனமும் சேப்பியன்ஸ். அதுல ஹோமோ சேப்பியன்ஸ் நம்ம ஒரு வெரைட்டி. சரி. நீங்க அந்த ஒரு சிம்பன்சி தான் ஒரு சிம்பன்சியும் ஒரு மனித இனமும் ரெண்டும் பிறந்ததா? ஒரு சிம்பன்சி பிள்ளை பெறுகிற போது, பெண் சிம்பன்சி பிள்ளை பெறுகிற போது ஒரு குழந்தை சிம்பன்சியாவும் ஒரு குழந்தை சேப்பியன்ஸாவும் பிறந்தது. சரி சரி சார். அப்படி வந்துதான் எல்லாமே பாக்டீரியால இருந்து எல்லாமே மாறினது. அப்படிதான் மாறிச்சு. சரி சரி சார். சூழலுக்கு ஏற்றவாறு அந்த அடாப்டேஷன் வந்தது. சரிங்க சார். இப்ப அந்த மேடம் ஒருத்தர் கேட்ப சொன்னீங்க, இப்ப டைகர் அண்ட் லயன் மாறும்போது இன்னொன்னு வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி சொல்லும் போது மனிதர்கள் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ்க்கும் போது வேற மீனிங் வருதா? அப்படிதான் அந்த மாதிரி கலப்படத்துல பிறந்தவர் தான் யோல் நோவா ஹராரின்னு சொல்றாரு. ஆனா அது வெளில சொன்னா அடிப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் நான் ஹோமோ சேப்பியன்ஸ் பேர் வச்சுட்டோம். அதாவது நம்ம எல்லாரையும் அவர் சொல்றாரு அப்படி? ஆமா, 95% தான். நாம இப்படி ஒரு 3% வேற ஒண்ணு, இன்னொரு 2% இன்னொரு வேற ஒண்ணு. அவங்க இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. சரி சரி. ஆனா யாரும் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தெரியாது, சொல்ல மாட்டாங்க. சரி. அண்ணா ரிஸ்க். சரிங்க சார். சார் அப்புறம் இப்ப இயற்கைங்கிறது நமக்கு முன்னாடி வந்தது தானே சார் இயற்கையெல்லாம்? நாமும் இயற்கையோட ஒரு பகுதி தான். இயற்கை குழந்தைங்க எல்லாம் இப்ப 3 மாசம் குழந்தை பிறந்தா பெட்டர்னு சொல்லி இப்போ இயற்கை முடிவு பண்ணிச்சுன்னா நம்ம கிட்ட இருந்தா இயற்கையை கத்துக்குதா? அப்போ இயற்கை ஒவ்வொன்னா மாறுதல் பண்ணிக்கிட்டே வருது. அது முதல்ல நான் சொன்ன மாதிரி பிசிக்ஸ் மேட்டர் உருவாச்சு, அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்தது, அப்புறம் ஜியாலஜி வந்தது, அதுக்கப்புறமா உயிரினம் பயாலஜின்னு ஒண்ணு வந்தது, அதுல பாட்னி வந்தது, அதுல பாட்னி ஜுவாலஜி வந்தது, அதுல இருந்து ஆந்த்ரோபாலஜி வந்தது, அதுல இருந்து சைக்காலஜி வந்ததுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொன்னேன்ல. ஓகே சார். எல்லாமே இயற்கையில ஒரு இடத்துல கடல் இருக்கும், ஒரு இடத்துல மணல் இருக்கும், ஒரு இடத்துல பாலைவனம் இருக்கும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு 5ம் கலந்து இருக்கும். ஆர்டிக் மாதிரி இடங்கள்ல கோல்டு நிறைய இருக்கும், ஏன்னா சூரிய ஒளி படாத இடம். எங்க சார்? சூரிய ஒளி படாத ஆர்டிக் மாதிரி இடங்கள்ல கோல்டு நிறைய இருக்கும், ஐஸ் நிறைய இருக்கும். ஆப்பிரிக்கா வந்து சென்டர்ல வர்றதுனால நேரா சூரியன் எல்லா நேரமும் கிடைக்கிறதுனால அங்க மக்கள் கருப்பா இருப்பாங்க. ஓகே 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 சார். ஓகே சார், தேங்க் யூ சார். வெரி இன்ஃபர்மேட்டிவ் சார். தேங்க் யூ. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். வண்டர்ஃபுல் செஷன். நிஜமாவே இந்த புக்க பத்தி நான் படிக்காததுனால எனக்கு அவங்க பத்மா சொன்ன மாதிரி முழுசா படிச்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. அதுவும் யூ சைட்டட் அந்த என்ன சொல்றது, அழகா அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அதுக்கு ரிலேட் பண்ணி சொன்னதுனால ரொம்ப கேட்சிங்கா இருந்தது. பட் பீயிங் ஏ வெஜிடேரியன், ஒய் இட் ப்ராபகேட்ஸ் த நான் வெஜிடேரியன், இது ஒரு பெரிய இது. நமக்கு அந்த ஈக்கோலாஜிக்கல் இம்பேலன்ஸ் வந்ததுக்கு ரீசனே இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இது மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்ணி அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து அதனோட ரேஷியோல இருந்து மாறுபட்டதுனால நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம், செஞ்சோம். அதுல வந்து சில இம்பேலன்ஸ் வந்ததுனாலதான் இன்னைக்கு யானை வந்து கண்ட்ரிக்குள்ள வருது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்றது.
இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த ஆந்த்ரோபாலஜி படிக்கு இவர் குரோனாலஜிக்கலா என்ன எவிடன்சஸ் அவர் போட்டிருக்காரு சார் அவரு? அப்புறம் அவர் ஹோமோசெக்ஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? அவரே அதை வந்து அட்மிட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அது இவர் வந்து இது டிஃபரெண்டா இது மாதிரி 2% அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி இருக்கிறத சொல்றாரா? இருந்தவங்க இப்படியும் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு சொல்றாரா? இல்ல அந்த 10 வெரைட்டி இருந்தாங்கன்னு சொன்னீங்க நீங்க. ஆக்சுவலா மேன்கைண்ட் அதுல வந்து நமக்கு இன்னைக்கு இம்ப்ரவைஸ்டு வெர்ஷனா இப்ப இருக்கிறது நமக்கு வந்து நீங்க சைட் பண்ண புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கிட்ட மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து இருக்காங்க. இந்த இதுல வந்து அவர் எப்படி வேறுபட்டு சொல்றாரு? நான் வந்து இதுல இல்லைன்னு சொல்றாரா? இல்ல இதுல இருக்கிறதுல இன்னும் ஒரு 5% இப்படி டிஃபரெண்ட் பீப்புள் இருக்கிறோம்னு சொல்றாரா? 5% 2 வெரைட்டி, மொத்தம் 3 வெரைட்டி. 3% ஒரு வெரைட்டி, 2% ஒரு வெரைட்டி. அந்த 3% வெரைட்டில நான் ஒண்ணுன்னு சொல்றாரு. ஒண்ணு ஹோமோசெக்சுவல் வந்து நீங்க முதல்லயே முடிவு பண்ணிட்டீங்க ஆண் பெண் தான் கல்யாணம் பண்ணணும்னுட்டு. அந்த முடிவே தப்பு, அந்த அசம்ஷன் தப்பு. அந்த அசம்ஷன்ல இருந்து ஒரு மாறுபட்டாரு நீங்க சொல்றீங்க. நீங்க எடுத்த பொசிஷன் தப்பு. ஒரு தென்னை மரம் இருக்கும், ஒரு பனை மரம் இருக்கும், ஒரு ஆலமரம் இருக்கும், ஒரு அரச மரம் இருக்கும், ஒரு வேப்ப மரம் இருக்கும். அப்போ ஆண் பெண்ணு கல்யாணம் பண்ணி கொஞ்சம் குடும்பம் நடத்துவாங்க, ஆண் கொஞ்சம் குடும்பம் நடத்துவாங்க, பெண் கொஞ்சம் குடும்பம் நடத்துவாங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொல்ற மாதிரி வேற கொஞ்சம் மாறி இருப்பாங்க. பைசெக்சுவல்ஸ் ஆணோடையும் பெண்ணோடையும் உறவு வச்சுக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இதெல்லாம் தப்புன்னு எவன் சொன்னா? நீங்க முதல்ல ஆண் பெண் உறவு மட்டும்தான் சரின்னு எடுத்த முடிவே சரியில்லைன்னு சொல்ல வரேன் நான். சொசைட்டி ஆபீஸ்ல ஆண் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒத்துக்கிறீங்கல்ல? இல்ல சார், இப்ப சொசைட்டி அப்படின்றது நீங்களும் பசும்பொன் தேவர் வந்து ஒருத்தர் கொடுத்த ரிப்ளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையில வந்து அவர் ஒரு ஊர்வலமா போகும்போது ஒரு பர்டிகுலர் ரிலிஜியன்ல இருக்கிறவங்க வந்து ஆல் விமன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்பாரு, அப்ப உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உன் பொண்ணு 3 பேரும் விமன் தான், ஆர் தே ஈக்குவல் டு யூ அப்படின்றதுதான் அவர் போட்ட கொஸ்டின். எல்லா பெண்ணும் ஈக்குவல் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்க அதே மாதிரி பேர் வச்சீங்கன்னா இங்க அப்பா, அண்ணன், தம்பின்னு புள்ளன்னு பேர் வைக்க வேண்டியதுதானே. எதுக்கு பெண்ணை மட்டும் கேள்வி கேட்கறீங்க? ஆணை திருப்பி இப்படி கேள்வி கேளுங்க. எல்லாம் ஈக்குவல் தான். இயற்கை செலெக்ஷன்ல நீங்க ஆதாம் ஏவாள்னு ஒரு கதை சொன்னால, ஆதாம் ஏவாள் புள்ள பெத்தாங்க, ஆம்பளை புள்ள 2 தானே பெத்தாங்க. அப்புறம் எப்படி மனித இனம் வந்தது? சரி, அதுல கேன் ஏபல் 2 பேர் இருந்தாங்க. கேன் ஏபலையோ ஏபல் கேனையோ கொன்னுட்டான். இப்ப 3 பேர் தான் இருந்தாங்க. முதல் குடும்பத்திலேயே கொலை நடந்துச்சுங்க. முதல் ஃபேமிலிலேயே பொம்பளை கிடையாதுங்க. அப்புறம் எப்படி வந்தது? அப்ப இருந்த மகன் வந்து அம்மாவோட செக்ஸ் வச்சுக்கிட்டா மட்டும்தானே வந்திருக்க முடியும். அங்க ஒரு பெண் தானே இருந்தா, ஏவாளை தவிர வேற பெண்ணே கிடையாது. இல்ல இது டாபிக் வந்து இவர் சயின்டிபிக்கா இது ஒரு சயின்டிபிக் புக் மாதிரி எழுதுறாரா இல்ல ஃபிக்ஷன் மாதிரி கொண்டு வராரா? ஐயோ, எல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட், எல்லாத்துக்கும் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, எல்லாம் சயின்ஸ் பேஸ்ட். ஆனா இந்த கிராஸ் பாலினேஷன் இல்லாம தன்னிலை பாலினேஷன் சொல்றாங்கல்ல, செல்ஃப் பாலினேஷன், அதுல ஸ்பீசிஸ் நல்லா வராது. அதனால என்ன பண்ணாங்க, குடும்ப உறவுகளுக்குள்ள செக்ஸ் வச்சுக்காதன்னு சொன்னாங்க. பூ வேற பூவே கிடைக்கலன்னா அதோட மகன் வந்து அதுதே கொட்டி அதுதான் பண்ணுது, அது கத்திரிக்காய் வெண்டைக்காயும் கொடுத்துட்டு தான் இருக்குது. செல்ஃப் பாலினேஷன் தான் அதுவும் தப்பு தானே. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியாசஸ் ஒண்ணு, நீங்க யாரோ டாக்டர் இருந்தாங்கன்னா எங்களை சண்டை போடக்கூடாது, பிடிஏன்னு சொல்லுவாங்க. பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியாசஸ் இது வந்து பிறந்த குழந்தைக்கான ஒரு டிசீஸ். என்னன்னா இது நம்ம ஈஸியா புரியணும்னா இந்த ப்ளூ பேபின்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தை வேகமா நடந்துச்சுன்னா முகம் ப்ளூ ஆயிடும், ஓடுச்சுன்னா ப்ளூ ஆயிடும், ஏன்னா கஷ்டப்பட்டா ப்ளூ ஆயிடும். ப்ளூ பேபின்னு பேரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இருதயத்துல செப்டம்னு ஒண்ணு இருக்குது. அது வால்வையும் மேலையும் கீழையும் ஆரிக்கல் பண்டிகளை பிரிக்குது. நல்ல ஆரிக்கல், கெட்ட ஆரிக்கல், நல்ல ரத்தம், கெட்ட ரத்தத்தை பிரிக்குது. நாளையும் பிரிக்குது சாம்பரை. அந்த செப்டத்துல ஒரு ஓட்டை விழுந்துரும். அப்ப என்ன ஆகும்னா நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் ஒன்னா வந்துடும். அது ஆரிக்கல்லையோ இல்ல வென்ட்ரிக்கல்லையோ அது ஒன்னா சேர்ந்துடும். ஒன்னா சேர்ந்துச்சுன்னா இதுக்கு ஆக்சிஜனேட்டட் நல்ல பிளட் கிடைக்காது, திரும்ப திரும்ப மிக்ஸ் ஆன பிளட்டே கிடைக்கும். அப்ப மிக்ஸ் ஆன பிளட் ப்ளூவா இருக்கும், மிக்ஸ் ஆகாத ஆக்சிஜனேட்டட் பிளட் ரெட்டா இருக்கும். இந்த குழந்தை ப்ளூ கலர் பேபியா இருந்து இது கஷ்டப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சு அப்பா அம்மா கொண்டு போய் டாக்டர் கையில விட்டா, டாக்டர் கேட்கிற முதல் கேள்வி, திருமணத்துக்கு முன்னால நீங்க 2 பேரும் சொந்தமானு கேட்பாரு. இப்ப திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவி கணவன், திருமணத்துக்கு முன்னாலன்னா மாமா பிள்ளைங்க, அத்தை பொண்ணுங்க. மாமா புள்ள அத்தை பொண்ணுன்னா செப்டல் டிஃபெக்ட் வரும், ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும்.
அது என்ன சொல்லுதுன்னா, மாமா பிள்ளைய கட்டாத, அத்தை பொண்ணை கட்டாதுன்னு சொல்லுது. நீ கட்டினா இந்த மாதிரி வரும். அவனும் தங்கச்சி தான், அவனும் என் குடும்பம் தான், அவனும் என் அண்ணன் தான். மாமா பிள்ளையோ அத்தை பிள்ளையோ, மாமா பொண்ணோ அத்தை பொண்ணோ, அவங்களே என் கூட பிறந்தவங்க தான், அவங்களோட செக்ஸ் வச்சுக்க கூடாது. பட் நம்ம பரம்பரையா வச்சுக்கிறோமே. நாம ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கிறோம்? நாம வந்து முடிவு பண்ணிட்டோம், பெண்ணை வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவன். ஆம்பளை பிள்ளைய நான் அடிச்சிருவேன், ஆம்பளை பிள்ளைய நான் வயலுக்கு கூட்டு போயிட்டு சமையல் பண்ணிடான்னு சொல்லிடுவேன். வயல் வேலையை பாரு, களை போடுங்க, நாத்து நடு, தண்ணி ஊத்து, எல்லா வேலையும் பண்ணு சொல்லுவேன் பிள்ளைய. பொண்ணை சொல்ல முடியாது. பொண்ணை கட்டி கொடுக்கறதுன்னு சொல்லிக்கிறானுங்க இன்னமும். கன்னிகா தானம்னு எழுதுறானுங்க இன்னமும். கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி, ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொம்பளை பிள்ளையா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கட்டி கொடுக்குறாங்களா இவங்க. சரி, அசல்ல கட்டி கொடுத்தியா உள்ளூர்ல கட்டி கொடுத்தியான்னு கேட்பாங்க. கட்டி கொடுக்கறது ஒண்ணு, அசல் வேற உள்ளூர் வேற. அசல்னா பக்கத்து ஊர்னு அர்த்தம். இப்ப பக்கத்து ஊர்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இப்ப அவன் நல்லா வச்சுக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பொண்ணை அவன் ஒய்ஃபா அடிக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவேன், அவன் சம்பாதிக்கலைன்னா என் மகன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அவளுக்கு வந்து நகை போட்டு கொடுப்பேன். இந்த 10 சவரன் வச்சுக்கோ, 50 சவரன் வச்சுக்கோன்னு கொடுத்தா, அவ புருஷன் சம்பாதிக்கலைன்னா நான் கொடுத்த நகையில என் பொண்ணு உயிர் வாழ்வாள். என் பிள்ளை என் கூட வேலை இருப்பான், என் குடும்பத்திலே இருப்பான். அப்ப என் புள்ள வேலை பார்க்கலன்னா பிள்ளைய அடிச்சிருவேன். புள்ள வேலையே பார்க்கலன்னா நானே போய் வயலை உழுது சாப்பாடு பிள்ளைக்கு போட்டுருவேன். பொண்ணு வெளியில போயிட்டா. அப்ப நான் பொண்ணை வெளியில கொடுத்து அனுப்புற போது என்ன ஆகும்னா, நான் வந்து வயலை கொடுத்து அனுப்ப முடியாது. வயல் தான் முக்கியம். நகையை கொடுத்து அனுப்பலாம். நகையை அழிச்சுட்டான்னா, நகையும் தொலைச்சிட்டான்னா, மறுபடியும் வச்சுட்டான்னா, அப்ப நான் என்ன பண்றது? அப்போ உள்ளூர்லயே கொடு. உள்ளூர்ல கொடுத்தா என்ன ஆகும்னா, நான் என் 2 ஏக்கர் நிலத்துல 1 ஏக்கர் நிலத்தை பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எழுதி வைப்பேன். அப்போ மாப்பிள்ளை வேலை செய்யலைன்னா அந்த வயல்ல நான் போய் வேலை செய்வேன். என் பொண்ணுக்கு சாப்பாடு கிடைக்கும். என் பொண்ணுக்கு சாப்பாடு கிடைக்கிறது தான் நான் நகை கொடுத்தது. அதுதான் வரதட்சணை வந்தது, அதுதான் ரொக்கம் வந்தது. அதை வெளியூர்ல கொடுத்தோம்னா அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதுங்கிறதுனால உள்ளூர்ல கட்டினா வயல் இங்கேயே இருக்குது, நான் பக்கத்து தெரு டெய்லி போய் பார்த்துக்கலாம். அடிச்சான்னா எனக்கு தெரியும், கைகால உடைச்சா எனக்கு தெரியும், வெறுப்பேத்தனா எனக்கு தெரியும், அவன் வேலை பார்க்கலைன்னாலும் எனக்கு தெரியும், அவன் நகையை வித்துவிட்டாலும் எனக்கு தெரியும். அந்த வயல்ல அவன் வேலை பார்க்கலைன்னா நான் வயல்ல வேலை பார்த்து என் பொண்ணுக்கு சோறு கொடுப்பேன். அதனால உள்ளூர்ல கட்டினானுங்க. அப்ப உள்ளூர்ல கட்டுறப்ப என்ன ஆகும்னா, இந்த பெண் வந்து காண்டம்னு ஒண்ணு தெரியாது, ஆணுரைன்னு ஒண்ணு தெரியாது, கான்ட்ரசெப்டிவ்னு ஒண்ணு தெரியாது. அம்மாவும் பொண்ணும் ஒரே நேரத்துல பிரெக்னெண்டா இருப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன் எங்க ஊர்ல. உனக்கு மாமா பிறந்தான்னு சொல்லுவானுங்க. அம்மா பொண்ணு முதல்ல பெத்துருவா, அம்மா குழந்தை அதுக்கப்புறம் பிறக்கும். உன் மாமங்காரன் பிறந்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில இந்த குழந்தைய காமிப்பாங்க. அப்ப சேஃப் பெட்டு மாமனை கட்டு. ஏன்னா மாமன் அந்த பக்கத்துல தானே ஏஜ் குரூப்ல இருக்கிறான். மாமனை கட்டுறது ரொம்ப சௌரியமான செய்தி. நம்ம குடும்பத்திலேயே இருக்குது. செல்ஃப் பாலினேஷன்ல தான் ஊர் கட்டுச்சு. அது மாமாவும் செல்ஃப் பாலினேஷன் தான். மாமன் பிள்ளையும் சரி, அத்தை பிள்ளையும் சரி, மாமன் பொண்ணும் சரி, அத்தை பொண்ணும் சரி, செல்ஃப் பாலினேஷன் சரியில்லை, தப்பு. அயல் மகரந்த சேர்க்கை தான் நல்லது. அப்ப என்ன பண்ணணும்னா, வேற ஜாதியில கல்யாணம் பண்ணணும், வேற மதத்துல கல்யாணம் பண்ணணும், வேற நாட்டுல கல்யாணம் பண்ணணும். பண்ணுவீங்களா? அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமே. ஒண்ணு கூட ரிஸ்க் சேவ் விட்டு தானே விளையாடுவோம். நிஜமாவே மனித உயிரினம் நல்லா இருக்கணும்னா வேற ஜாதியில, வேற மதத்துல, வேற நாட்டுல கல்யாணம் பண்ணணும். நீங்க எவ்வளவுக்கு சேவப்பட்டு விளையாடுறீங்களோ, என்ன பேசினா பங்காளின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே ரத்தத்துல வந்ததுதான் பங்காளி. எல்லாத்தோட அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி சேர்த்துட்டே போனீங்கன்னா கடைசியில ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு பிறந்ததுதான் இவ்வளவு கிளையும். அவங்களுக்கு பேர் பங்காளி. உங்க ஜாதின்னு சொன்னீங்கன்னா மொத்த ஜாதி ஒன்னா சேர்த்தா கடைசியில ஒரு தாத்தா பாட்டில வந்து முடியும். நீங்களும் செல்ஃப் பாலினேஷன் தான். உங்க ஜாதியில கட்டா செல்ஃப் பாலினேஷன். சயின்ஸ். நான் சொல்றதெல்லாம் சயின்ஸ். தேங்க்யூ சார். ரிக்வெஸ்ட் மேடம், வேற எதெல்லாம்? நமக்கு ஒரு சொசைட்டி அப்படின்றது இப்ப நீங்க 180 பேருக்கு மேல வந்து ஒரு ஆளுமையா வந்து கான்டாக்ட்ஸ் வச்சுக்க முடியாது, பர்சனல் டச் வச்சுக்க முடியாது. அதுக்கு வந்து நமக்கு ரிலிஜியன் தேவைப்படுது, காஸ்ட் தேவைப்படுது, இல்ல பாலிடிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க.
பட் தேர் ஆர் பீப்புள் who are not associated. நீங்க சொல்ற மாதிரி முகம் பார்க்காமயே கூட அந்த அளவுக்கு ஒரு கான்டாக்டோட இருக்கிற ஆட்களும் நம்ம முன்னாலெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஊருன்னா ஒரு நாட்டாமை, அந்த மாதிரி வந்து ஒரு ஊரே ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் அப்படி எல்லாம் இருந்திருக்காங்களே. இட்ஸ் நாட் தட் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் த ஆத்தர். நமக்கு வந்து அந்த எவல்யூஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மாதிரி குடும்ப அமைப்புகள், ஒவ்வொரு ரிலிஜியன் அமைப்புகளும் நமக்கு. அப்ப ஜீசஸ் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி இருக்கா அப்படின்னா இருக்காது. பாகவதத்துல சொன்ன மாதிரியே ரிலிஜியன் இருக்கா இன்னைக்கு அப்படின்னா இருக்காது. பட் 2 நாளுக்கு முன்னால போப்பாண்டவர் சொல்லிக்கிறாரு, ஆணும் கல்யாணம் பண்ணீங்கன்னா பிளஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சயின்ஸ் படி தப்பு. 2 நாள் முன்னால போப்பாண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு சொசைட்டில தேர் ஆர் சம் எப்படி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா போட்டிருக்கோமோ குடும்பம் அப்படின்னா இப்படி வந்து இந்தந்த ஒர்க்ஸ் இவங்க பண்ணணும். குழந்தைங்க அப்படின்னு சொன்னா தீஸ் ஆர் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது ஒரு நமக்கு வந்து ரூல் ரெகுலேஷன் யார் கொண்டாந்தா? அதுதான் எங்க மொத்தம் சைக்காலஜியுமே. சார் அனிமல்ஸ் கூட டேம்ட் அனிமல்ஸா ஆயிடுறோம்ல சார். நீங்க மாடு அப்படியே வந்து காட்டுல ஓடிட்டு இருந்தா இன்னைக்கு நமக்கு பால் எப்படி கிடைக்கும்? நம்மளுக்கு அதுக்கான இது எப்படி பால் கிடைக்கணும்? you need to போங்காட்டம்லாம் ஆடக்கூடாது. மாடு கண்ணு கொட்டிக்கு பால் வச்சிருந்தது, நீங்க ஏன் சொல்றீங்க? சார் அக்ரிகல்ச்சர் அப்படி பார்த்தோம்னா நிலத்துல விளையிறது, அப்ப அதுக்கே போகணுமா? நமக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேணும்ங்கறத நியாயப்படுத்த கூடாது. இல்ல நான் கேக்குறேன், இப்ப நிலத்துல விளையுது கத்திரிக்காய், மாதுளம்பழம் சொல்லியிருக்கிறேன். மாதுளம்பழம் ஒண்ணு ஒடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 1000 இருக்கும். ஒரு மரத்துல 1000 இருக்கும், 1000 மரம் இருக்கும். அப்ப எவ்வளவு குழந்தை அது பத்திக்கணும்னு நினைச்சது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா பயிரும் தன்னுடைய குழந்தைய வளர்க்க பாக்குது. அதுதான் அது கலரா பூ வச்சிருக்குது, அதுதான் தேன் வச்சிருக்குது, அதுதான் வண்டை அட்ராக்ட் பண்ணுது, அதுதான் கிராஸ் பாலினேஷன் பண்ணுது. அது கீழே வேர் விட்டு நிக்குது, வேணுங்கிற தண்ணியை எடுத்துக்குது. நைட்ல நீங்க தண்ணி ஊத்தினாலும் ஊத்தாட்டியும் காலையில வரைக்கும் எல்லா இலைக்கும் எவ்வளவு தண்ணி போடணும்னு கணக்கு போட்டு அதை உறிஞ்சி அகைன்ஸ்ட் கிராவிட்டி மொத்த கிளைக்கும் என்ட்ரி அனுப்புது. 1,00,000 பிரான்ச்சுக்கு அனுப்புது. அது நிறைய அறிவு இருக்குது. அதை புரிஞ்சுங்கிறதுலாம் ரொம்ப அயோக்கியத்தனம். அதுக்கு வலிக்குது, என் காதுல கேட்கல, என் காது குறைபாடு. செடிக்கு வலிக்குது, செடி அழுது, என் குழந்தை ஏன்டா திருடுறீங்கன்னு சொல்லுது, ஏன்டா வலிக்க வலிக்க புடுங்குறீங்கன்னு கேக்குது. நான் காதுல கேட்கல. இப்ப ஆடு வெட்டல, அது கத்துது கேக்குது, அது உங்களுக்கு கேட்கற மாதிரி இருக்குது. செடியும் கத்துது, உங்களுக்கு கேட்கல. செடியின் ஓலம் எப்ப கேட்க உங்களுக்கு புரியும்? அப்ப நம்ம என்ன சார் சாப்பிடுறது? நம்ம வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதுவுமே நம்ம ஏன் சாப்பிடணும்? நியாயமான கேள்வி போகனா. எல்லாரும் கொள்ளடிக்கிறாங்க, என்ன சொல்றீங்க? இல்ல சார் நான் கேக்குறேன், தெரிஞ்சு கேக்குறேன். அப்ப நாம எதை சாப்பிடுறது? சிம்பயாசிஸ் ஒண்ணு இருக்குது. அதாவது 2 உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். அம்மாவும் குழந்தையும் சார்ந்து இருக்கிற மாதிரி, டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சார்ந்து இருக்கிற மாதிரி, ஒருவர் சார்ந்து இருக்கிற போது டீச்சர்னு ஒரு ஆள் இருந்தா ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆள் இருந்தா தான் டீச்சர் இருக்க முடியும். ஸ்டூடெண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா டீச்சர் கிடையாது, சபார்டினேட் எல்லாம் எடுத்தீங்கன்னா லீடர் கிடையாது. அப்போ ஒருவர் சார்ந்து நிற்கிற எல்லா இடங்கள்லயும் நான் சாப்பிடுவதற்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொலை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் உருவாக்கவும் தெரியணும். அதனால எல்லா பயிர்களையும் எல்லா ஆடு மாடுகள் சாப்பிடும், எல்லா ஆடு மாடையும் எல்லா சிங்கம் புலி சாப்பிடும். இந்த ஈக்காலஜி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பிடுவதற்கு என்ன வேணுமோ அதுக்கு மட்டும்தான் சாப்பிடணும், எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப சிங்கம் வந்து என்னால முடியுங்கிறதுக்காக ஒரு 100 ஆடை கொண்டுட்டு ஒரு ஆடு சாப்பிட்டுச்சுன்னா 99 ஆடு செத்து போச்சு. அது நாளைக்கு குடும்பம் நடத்தாது, அது நாளைக்கு குழந்தை பெற்றுக்காது. நாளை மறுநாள் இந்த சிங்கத்துக்கு குழந்தை கிடைக்காது. அது சாப்பிடறதுக்கு வேணுங்கிறத ஒண்ணை மட்டும் கொல்லும். அந்த சிங்கம் சாப்பிட்டுட்டு இங்க படுத்துச்சுன்னா சிங்கம் வழியாவே எல்லா சின்ன மிருகமும் தண்ணி குடிக்க போய் தண்ணி குடிச்சிடும். எல்லா லெசர் அனிமலுக்கும் தெரியும் சிங்கம் சாப்பிட்டுடுச்சு நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு தெரியும். தைரியமா ஆடு மாடு நடந்து போய் தண்ணியை குடிச்சு தைரியமா நடந்து போவோம். எக்ஸ்ட்ரா ஒன்ன கூட ஒரு சிங்கம் கொள்ளாது. அது இயற்கை நியதி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை பயிர் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுங்க. உங்க ஆபீஸ்ல உங்க வேலையை ஒழுங்கா செய்யுங்க. அதுல கிடைக்கிற சம்பளத்துல உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வெளியில வாங்கிக்கோங்க. புரியுதா? புரியுது சார். வேணுங்கிறத மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் கொலை பண்ணுங்க. அது பயிர் பச்சையை கொலை பண்ணாலும் கொலைதான், ஆடு மாடை கொலை பண்ணாலும் கொலைதான். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நான்சென்ஸ்.
we are born to kill. உயிரோட இருக்கிறது மட்டும்தான் சாப்பிட முடியும். கல்லு மண்ணை சாப்பிட்டு நீங்க நானும் உயிரோட இருக்க முடியாது. நீங்க ஒண்ணு சாப்பிடுறீங்கன்னா அது உயிர் இருந்திருக்கணும். அது கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ அது அரிசியோ கோதுமையோ அது உயிர் இருந்திருக்கணும். கெட்டு போன கோதுமையை சாப்பிட முடியாது. சார் அப்ப எல்லாருமே கல்டிவேட் பண்ண முடியாதா சார்? அப்ப நம்ம சொல்றேன், ஒரு வேலையை செஞ்சுட்டு கல்டிவேட் பண்றவனுக்கு உதவுங்க. கல்டிவேட் பண்ற ஆளை குறைச்சிங்கன்னா நாடு வசதிகள் அதிகமாகும். இப்ப யூஎஸ்ஏல 2% மேல அக்ரிகல்ச்சர்ல கிடையாது. இந்தியால 60% இருக்கும். அதுதான் பிரச்சனையே. உயிர் வாழ தேவையான இடத்துல கம்மியான அந்த அடிப்படை தேவைக்கு கம்மியான ஆள் வேலை பார்க்கணும். சௌரியமா இருக்கிறதுக்கு லக்ஸரிக்கு நிறைய பேர் வேலை பார்க்கணும். நம்ம அடிப்படை தேவைக்கு 60 பேர் வேலை பார்க்கணும். அதனால நாடு வளராது. எல்லாருமே கொலைகாரர்கள். குறைவாக கொலை பண்ணுவோம். கொலை பண்ணிட்டு அதை சரி பண்றதுக்காக நாங்க யாரு இந்த உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இல்ல நாங்களே உருவாக்குவோம். எல்லாரும் கொலைகாரர்கள் தான். இருக்குதான், அதுவும் வெஜிடேரியன்ஸும் கொலை பண்ணி தான் சாப்பிடுறாங்க. வெஜிடேரியன் உனக்கு கிடையவே கிடையாதுமா. நீங்க சாப்பிடுறது கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்குது இல்ல? நான் உயிர் இருக்கு. 1 கோடி கோழியை கொண்டுட்டாங்க இந்தியால. 1 கோடி இல்ல 10 கோடி கொள்றான் ஒரு நாளைக்கு. 10 கோடினா 20 கோடி கோழியோட கால் இருக்குது. 10 கோடி கோழியோட தலை இருக்குது. அப்போ 1 லட்சம் மாடுன்னே வச்சுக்கோங்க. மாடோட தலை இருக்குது, காலு குழம்பு இருக்குது. இதெல்லாம் எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? 20 கோடி கோழியோட காலும் 10 கோடி கோழியோட தலையும் எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? வெட்டதெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? எல்லாம் செடிக்கு உரம். அவ்வளவு தக்காளியும் வெண்டைக்காயும் அரிசியும் இந்த கோழி காலையும் இந்த கோழி தலையும் சாப்பிட்டு தான் அது வெஜிடேரியன் பேர் வச்சிருக்குது. உங்க அரிசி வந்து வெஜிடேரியன் கிடையாது. அரிசி நான் வெஜிடேரியன். உங்க தக்காளி நான் வெஜிடேரியன். அது நாங்க போட்ட கோழி காலை சாப்பிட்டுக்குது. கோழியை நாங்க சாப்பிட்டோம். கோழி காலை சாப்பிட்டதை நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப யோக்கியம் நினைப்போம் உங்களுக்கு. இல்ல, நான்வெஜ்ஜா பேச்சோம் சாப்பிட்டா நீங்க அயோக்கியங்கிற. நாங்க எந்த உயிரினத்தை சாப்பிட்டாலும் நீங்க அயோக்கியம் தான். கம்மியா இருங்கன்னு சொல்றேன். ஒண்ணு நீங்களே பயிர் பண்ணுங்க, இல்ல பயிர் பண்றவங்களுக்கு உதவுங்க. ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட். थैंक यू. சிம்பயாசிஸ் பேர் அதுக்கு. சிம்பயாசிஸ் சார். SYMBIOSIS சிம்பயாசிஸ். ஒன்று சார்ந்து இருக்கிறது. ஓகே சார். थैंक you சார். थैंक you. டார்வின் பத்தி கூட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் டார்வின் பத்தி சொல்லிடுறேன். டார்வின் இறந்து போறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னால 1.5 அடி நீளத்துக்கு குடலோட ஒரு பூ கண்டுபிடிக்கிறார். பூ ரொம்ப பெருசா இருக்குது, அழகா இருக்குது, கலர்ஃபுல்லா இருக்குது. குடல் வந்து 1.5 அடி, 1.5 feet, 18 inches. 18 inches கீழே தேன் இருக்குது. டார்வின் இந்த பூவை பார்த்துட்டாரு. டார்வின் இந்த பூவை பார்த்துட்டு அவர் ஒரு புக்ல எழுதுறாரு, இவ்வளவு நீளத்துக்கு இவ்வளவு அகலமா இவ்வளவு கலர்ஃபுல்லா ஒரு பூ இருக்கும்னா 18 இன்ச்சு கீழே தேன் இருக்கும்னா 18 இன்ச்சு குழல் வைத்திருக்கிற பூச்சி இனம் ஒன்று இருந்தாக வேண்டும் எழுதி வச்சு செத்துறாரு. அவர் இறந்து 6 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு காட்டுல யாரோ ஒருத்தன் தேடிட்டு இருக்கிற போது ஒரு பூச்சி கண்டுபிடிக்கிறான். அந்த பூச்சிக்கு 20 இன்ச்சுக்கு குழல் இருக்குது, 2 குழல். அந்த பூச்சிக்காக உருவாக்கப்பட்ட பூ இது. இந்த பூவுக்காக உருவாக்கப்பட்ட பூச்சி அது. எப்பெல்லாம் அது 18 இன்ச்சுக்கு குழல் உருவாக்கி கீழே தேன் வைக்குதோ கூடவே 18 இன்ச்சுக்கு குழல் இருக்கிற பூச்சியையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த தேனை அது கண்டுபிடிச்சு அந்த பூச்சி இங்க வந்து தேனை எடுத்து போகும். அது அந்த பூச்சி மூலமாக கிராஸ் பாலினேஷன் உருவாகும். மகரந்தம் சொல்றது அது காலில் தொத்திட்டு போய் இன்னொரு இடத்துக்கு பூச்சி. இயற்கை அப்படிதான் டிசைன் பண்ணிருக்குது. ஓகே சார், थैंक यू. இது டார்வின் இறந்து 6 மாசம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா டார்வின் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனான். அதனாலதான் அவன் சயின்டிஸ்ட். Thank you. Great sir, thank you sir. செல்வம் வாங்க வேற சார். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் நிறைய கேட்காம போய் மூட்டுட்டேன் நான். பட் ஸ்டில் ஐ ஃபாலோட். வேற லெவல் சார். நம்ம மெட்ராஸ் பஸ்ல சொன்னா வேற லெவல்ல போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. சான்ஸே இல்லை. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு எனக்கு இன்னும் நீங்க வந்து இந்த டாபிக் எடுத்துட்டு உங்களுக்குள்ள இருக்க இந்த எல்லா ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்துட்டீங்களோன்னு தோணுது.
உண்மை, முற்றிலும் உண்மை, முக்காலமும் உண்மை. ஏன்னா இந்த டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணுது, ஒன்னது கூட விட்டு வைக்கல இந்த டாபிக். ஸோ எக்ஸலண்டா இருந்தது. அப்படியே இதுல எதுவுமே நான் மறுக்கவே முடியாது. ஐ வுட் ஜஸ்ட் செகண்ட் தட், பிகாஸ் ஆல்மோஸ்ட் இந்த மனப்பான்மையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க சொல்றது அப்படியே 100% உண்மை. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுல எதுவும் மாற்றம் யோசிக்கிறதுக்கு கான்செப்டே இல்ல. அதுதான் சயின்ஸ். சயின்ஸ்ங்கிறது யார் செய்தாலும், எங்கே செய்தாலும், எத்தனை முறை செய்தாலும், எந்த காலகட்டத்தில் செய்தாலும் அதே கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்தா சயின்ஸ். அப்சல்யூட்லி அக்ரி. சூப்பர் சார், சூப்பர். நான் திரும்பவும் விட்ட பாகத்தெல்லாம் திருப்பி நான் கேக்குறேன். நன்றி செல்வா. 2 விஷயம் சொல்லுங்க சார். நீங்க புக்கு படிச்சீங்கன்னா கூட இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? டவுட் புரியுதுங்களா? நான் படிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். இந்த டாபிக் அவர் சொல்லும் போதே நான் இன்டர்நெட்ல ஓபன் பண்ணிட்டேன். அந்த புக்கை ஓபன் பண்ணி அதை லைட்டா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இவர் வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. அது அப்படியே நான் தலையில இருக்கிறத கூட சேர்த்து அதான் நான் சொன்னேன். ஸ்பெசிபிக்கா இந்த புக்கு நான் சொல்றேன். இந்த புக்கு நீங்க படிச்சீங்கன்னா அவர் நிறைய குழப்பி இருப்பாரு. நீங்க இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எப்படியும் 2-3 முறை படிக்கணும். இது இருக்கு, புரியுதுங்களா? இது இருக்கு. இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் என்னன்னா, ராமு சார் எங்க பேசினாலும் அவர் என்னெல்லாம் மனசுல வச்சுக்கிறாரோ அங்கங்க கனெக்ட் பண்ணிப்பாரு. இது அவரோட ஸ்டைலு, புரியுதுங்களா? சரி, இதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இந்த புக்கை இவர் பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அவரை 3 புக்கு கொடுத்துக்கிற கேட்டேன். நான் ஒண்ணு இது, 2வது ஹோமோடியன்ஸ் நெக்ஸ்ட் வீக். இன்னொன்னு சார்கிட்ட கேட்டிருக்கேன், வைவி ஸ்லீப். 3 புக்கு கேட்டிருக்கேன் நானு. சோ 3 புக்கு பத்தியும் பேசுறதுக்கு தான் ரெடி பண்ணிருக்கேன். அடுத்த வாரம் அதை பேசுறாரு. வைவி ஸ்லீப் வந்து எப்போ அவர் சொல்லுவாரு, அப்போ நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ புக்கு படிச்சுன்னு வச்சுங்க, இன்னும் நல்லா புரியும். ஆமா, அதுதான் சார் சொல்ல வந்தேன். கோயங்கா அவர் டெடிகேட் பண்ணாருன்னு. நிஜமாவே அவ்வளவு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல திங்க் பண்ணி ஆந்த்ரோபாலஜி இவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி எழுதினாரு. நம்ம ஊருடைய யோகாவுக்கு ஒரு இடம் கொடுக்கறாரு. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸ் பர்சனுக்கு அந்த இதை டெடிகேட் பண்றாரு. பீங் எக்ஸ்வேரியன், அது ஏதோ சம் இது வந்து பவர் இருக்கு. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் த புக் டெஃபினெட்லி திஸ் வண்டர்ஃபுல் செஷன் வில் ஹெல்ப் அஸ். அதர்வைஸ் ஒரு அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம தான் இருந்திருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. பெண்கள் ஈக்குவல் நான் நிறைய இடத்துல சண்டை போட்டு இருக்கேன். வேற யாராச்சும் பேசுறீங்களா? Sir, talking to wife is better than talking with Alexa, sir. Yes. Very much. வம்பு வேண்டாம் சார். ஆமா, இந்த அலெக்சா நம்ம பேசுறதை கேட்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். சார், எனக்கு இங்க ஒரு டவுட் சார். நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா இவங்க கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சிடலாமா சார்? ஆமா, இன்டர்நெட்ல போகல, எங்கேயுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லைன்னா உங்களை பத்தி டேட்டா உங்களுக்கு தெரியாது. சோ நெட்டுக்கு போகாம இருந்துட்டா கூட நம்ம இவங்க இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டிக்க மாட்டோம். போனை யூஸ் பண்ணாம பாக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்கன்னு கண்டுபிடிச்சிரும். ஆமா, நெட் வச்சிருந்தா எந்தெந்த டவர் பக்கத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். சும்மாவே நான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போய் இறங்குறேன். காலையில இறங்குனா வெல்கம் டு கோயம்புத்தூர்னு சொல்லுது. அட்டா பாவிகளா, கேட்டாங்க நெட் ஓபன் பண்ணாட்டீங்களா சார்? ஆமா, ஓபனே பண்ணுவேன். சும்மா செல்போனை பாக்கெட்ல வச்சுட்டு சென்னையில ஏறி படுத்து காலையில 6 மணிக்கு கோயம்புத்தூர்ல இறங்குனா மெசேஜ் SMS வெல்கம் டு கோயம்புத்தூர். ஏண்டா பாவிகளா, இதெல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க. டெக்னாலஜி வளர்றது ஒரு விதத்துல கஷ்டம் தான் நமக்கு. புவனேஸ்வரி மேடம், நீங்க எது தெரிஞ்சுக்கணும்னாலும் இப்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆகணும். சோ இப்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னா நீங்க உங்களை பத்திய டேட்டா கொடுத்துதான் ஆகணும். ஒண்ணு கொடுத்தாதான் ஒண்ணு வாங்க முடியும். சோ இப்ப டெக்னாலஜி வளர்றதே நம்ம கஷ்டம் தான் ஒரு விதத்துல. இல்ல, எல்லா விஷயம் வளரும் போதும் சில விஷயங்கள் இப்படி இருக்கும். தகுந்த விலை கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வீட்டுக்கு இவ்வளவு விலை இருக்குது, ஒரு நகைக்கு இவ்வளவு விலை இருக்குதுன்னு, பிரியாணிக்கு என்ன விலை, இட்லிக்கு என்ன விலைன்ற மாதிரி நீங்க இந்த டெக்னாலஜியை வாங்கறதுக்கு நீங்க ஒரு விலை கொடுத்தாகணும். கஷ்டம்தான். இருக்கீங்களா? முடிச்சுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப நேரம். நீங்க வீட்ல இருந்து பேசலையா சார்? வேற ஏதோ சினரியோ எல்லாம் இருக்கு? டெக்னாலஜி வச்சிருந்தேன், அதனால மாத்த முடியும். இத போர் அடிக்குதுங்கிறதுக்கா புத்தகம் ஃபுல்லா இருக்கும். நான் இப்போ வீடியோ ரெக்கார்டிங் நிறைய பண்ணிட்டு இருக்கனால இந்த கிரீன் ஸ்கிரீன்
பர்மனண்டாவே இங்க இருக்குது. அது கொஞ்சம் போர் அடிக்குமேங்கிறதா மாத்தி போட்டேன். சரி சரி ஓகே தேங்க்யூ. வேற அடுத்த வாரம் அடுத்த வியாழக்கிழமை ஹோம் ஆடியன்ஸ். சரியா? பத்தி புக்கு படிக்கிறதுன்றது அடுத்தது. பட் நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ், நல்ல ஒரு நம்மளோட வாழ்க்கை முறையோட கனெக்ட் பண்ணி நம்ம டிராவல் பண்ண மாதிரி இருந்தது. உண்மையாவே ரியலி வி என்ஜாய்ட். தேங்க்யூ வெரி மச் சார். Thanks for your time. Thanks for my request and answer. Welcome. All so happy, really happy. Thank you for everyone. Thanks. Bye bye sir. Good night. Thank you. Good night.